பேசுவாங்க. और 7 लोग आके प्रचार करते हैं। விசுவாசிங்கள சில தேறின விசுவாசிகள ஒரு வார்த்தையை பேச வைப்பாங்க. एक एक विश्वासी को भी एक एक वचन वो पढ़ने के लिए बोलते हैं। ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் அந்த 7 வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணாது 2014 நினைக்கிறேன், சரியா தெரியல. मैं 2014 में एक बार वो 7 वचनों के बारे में मैंने प्रचार किया था। ஏன்னா அந்த 7 வார்த்தை மாத்திரம் இல்ல, பைபிளே சிலுவையும் மரணம் உயிர்த்தெழுதலை பத்தி தான் பேசுது. सिर्फ वो 7 वचनों में ही नहीं, पूरे बाइबल में ही वो उनके मरना, उनके लहू बहाना और जी उठने के बारे में है। அந்த 7 வார்த்தை என்னன்னா, இயேசு சிலுவையில அடிக்கப்படும் போது, பாடுபடும் போது, மரிக்கும் போது பேசப்பட்ட அந்த 7 வார்த்தையை வச்சு பேசுவாங்க. वो 7 वचन क्या है? जब यीशु को क्रूस पर मारा गया था तब उन्होंने वो वचन बोला था। ஆனா இன்னைக்கு நம்ம आज हम இயேசு நம்ம அடிக்கடி சொல்றோம், அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இதெல்லாம் சொல்றோம். हम बार बार बोलते हैं कि यीशु मसीह ने पीड़ा सहा है, उनको मारा गया है, वो लहू बहाए करके। நம்ம சிம்பிளா அதை போய் அப்படியே அதை கேட்டோமோ கேட்கலையோ அப்படிலாம் இருக்கிறோம் சில நேரத்துல. हम कभी कभार उसको सुनते हैं या फिर ना सुना कर देते हैं। ஆனா இன்னைக்கு வாசிக்க போற வாசனங்கள், लेकिन आज जो वचन हम पढ़ने वाले हैं, அவர் சிலுவையில எப்படி அவரை சித்திரவதை பண்ணாங்கன்றத பத்தி வாசிக்க போறோம். वो क्रूस पर उन पर कितना जुल्म किया गया है उसके बारे में हम अभी पढ़ने वाले हैं। எப்படி அவர் அது சித்திரவதை பண்ணப்பட்டது அப்படி வர்ணிக்கிற சில வார்த்தைகள் நம்ம வாசிக்க போறோம். कितना जुल्म उन पर किया गया है उसका वर्णन इन वचनों में किया जा रहा है। ஒரு அதுக்கு முன்ன அவர் அடிச்சாங்க நல்லா, उससे पहले भी उन पर बहुत उनको बहुत मारे। ஆனா அதுக்கு சிலுவைக்கு வரும்பொழுது நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்க போறோம். जो क्रूस पर लेके आने के समय उन पर किया गया था वो हम पढ़ने वाले हैं। நீண்ட பகுதி, वो एक बहुत बड़ा एक वचन है। தமிழ்ல வாசிக்குமோ தமிழ்காரங்க அதை கவனிங்க, जब तमिल में पढ़ेंगे तो तमिल वाले उसको ध्यान से देखिए। ஹிந்தியில படிக்கும்போது ஹிந்திக்காரங்க அதை கவனிங்க. हिंदी में पढ़ने के समय हिंदी वाले भी अब ध्यान से। ஒருவேளை படிக்க தெரியலனா கூட காது இருக்குது, காது நல்லா கவனிங்க, अगर கேளுங்க. आप पढ़ नहीं सकते तो आप सुनिए। ஓகே, आमेन। சாராளாமா கூட நல்லா தமிழ் தெரிஞ்ச பாட்டை நல்லா பாடினாங்க. सारा लामा भी बहुत अच्छा आराधना किए, அவங்க குரல் நல்லா கேட்டுச்சு பாருங்க. उनकी आवाज बहुत अच्छा आया था। அந்த மாதிரி எல்லா குரலும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ऐसे ही सभी की आवाज आराधना में ऊंचा आना चाहिए। ஏன்னா கடவுள் நமக்காக பரலோகத்தோட உயிரே கொடுத்திருக்கிறாரு. क्योंकि परमेश्वर हमारे लिए स्वर्गलोक से उतरकर हमारा उनका जीवन ही कुर्बान किया है। பரிசுத்த ஆவியானவரே இறங்குவாராக இயேசுவின் நாமத்தில். पवित्र आत्मा यहाँ पर उतरे, தேவ பிரசன்னத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, परमेश्वर की उपस्थिति यहाँ पर होए, ஓ எல்லா மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, सभी के मन की आंख खुले இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். पवित्र आत्मा यहाँ पर कार्य करे, எல்லா சோர்வின் ஆவிகள் நீங்கட்டும், सारा आलसपन निकल जाए, பலவீனத்தின் ஆவிகள் நீங்கட்டும். सारे बलहीनता निकल जाए। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை காண வைப்பீராக. आपके वचन के द्वारा आपको हम देख पाए। ஆமென். आमेन। சரி, 15ஆம் அதிகாரம், மார்க் புத்தகம் 15ஆம் அதிகாரம், मरकुस 15 निकालेंगे। 20 இருந்து मरकुस 15 में 20 இருந்து 20 से पढ़ेंगे, 39 வரைக்கும் வாசிக்க போறோம். 20 से 39 तक पढ़ेंगे, 20 இருந்து 39 வரைக்கும், 20 से 39 तक। கிட்டத்தட்ட ஒரு 19 வசனங்களை வாசிக்க போறோம். इसमें हम 19 वचन पढ़ने वाले हैं। அதனால கவனமா கேளுங்க. आप ध्यान से सुनिए। 19, 15, 20. मरकुस அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். 20 पढ़ेंगे। जब वे उसका उपहास कर चुके तो उस पर से बैंगनी वस्त्र उतारकर उसी के कपड़े पहनाए और तब उसे क्रूस पर चढ़ाने के लिए बाहर ले गए। आमेन। சீரேனா ஊரானுக்கும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். अब 21 पढ़ेंगे। सिकंदर और रूफुस का पिता शामोन नामक एक कुरेनी मनुष्य जो गांव से आ रहा था उधर से निकला। उन्होंने उसे बेगार में पकड़ा कि उसका क्रूस उठा ले चल। आमेन। காபஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் 22 வாசிங்க।
अभी 22 पढ़ेंगे। और वे उसे गुलगुता नामक जगह पर, जिसका अर्थ खोपड़ी का स्थान है, लाए। आमीन। வெள்ளை புலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 23 पढ़ेंगे। और उसे गंधरस मिला हुआ दाखरस देने लगे, परंतु उसने नहीं लिया। आमीन। அப்பொழுது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். 24 पढ़ेंगे। तब उन्होंने उसको क्रूस पर चढ़ाया और उसके कपड़ों पर चिट्टियां डालकर कि किसको क्या मिले उन्हें बांट लिया। आमीन। அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினை முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். 25-26 पढ़ेंगे। और एक पहर दिन चढ़ा था जब उन्होंने उसको क्रूस पर चढ़ाया और उसका दोष पत्र लिखकर उसके ऊपर लगा दिया गया कि यहूदियों का राजा। आमीन। அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். 27 उन्होंने उसके साथ 2 डाकू, एक उसकी दाहिनी और एक उसकी बाईं और क्रूस पर चढ़ाए। आमीन। அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. 28 तब पवित्र शास्त्र का वह वचन कि वह अपराधियों के संग गिना गया पूरा हुआ। आमीन। அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ள கட்டினவனே. 29 और मार्ग में जाने वाले सिर हिला हिलाकर और यह कहकर उनकी निंदा करते थे, वह मंदिर के ढाने वाले और 3 दिन में बनाने वाले। आमीन। உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். अभी 30 पढ़ेंगे। क्रूस पर से उतरकर अपने आप को बचा ले। आमीन। அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 31 पढ़ेंगे। इसी तरह से प्रधान याजक भी शास्त्रियों समेत आपस में उपहास करके कहते थे, इसने औरों को तो बचाया पर अपने को नहीं बचा सकता। आमीन। நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 32 इसराइल का राजा मसीह अब क्रूस पर से उतर आए कि हम देखकर विश्वास करें, और जो उसके साथ क्रूसों पर चढ़ाए गए थे वे भी उसकी निंदा करते थे। आमीन। 6ஆம் மணி நேரமும் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 33-34 पढ़ेंगे। और दोपहर होने पर सारे देश में अंधियारा छा गया और तीसरे पहर तक रहा। तीसरे पहर यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एलोई एलोई लामा शबतनी, जिसका अर्थ है, हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। आमीन। அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். 35 जो पास खड़े थे उनमें से कितनों ने यह सुनकर कहा, देखो ये एलिया को पुकारता है। आमीन। ஒருவன் ஓடி வந்து கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். 36 और एक ने दौड़कर पनसोक्ता को सिरके में डुबाए और सरकंडे पर रखकर उसे चुसाया और कहा, ठहर जाओ, देखें एलिया उसे उतारने के लिए आता है कि नहीं। आमीन। இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். 37 तब यीशु ने बड़े शब्द से चिल्लाकर प्राण छोड़ दिए। आमीन। அப்பொழுது தேவாலயத்தின் சிறைசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. 38 और मंदिर का पर्दा ऊपर से नीचे तक फटकर 2 टुकड़े हो गए। आमीन। அவருக்கு எதிராக நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். 39
जो सूबेदार उसके सामने खड़ा था, जब उसे यूं चिल्लाकर प्राण छोड़ते हुए देखा तो उसने कहा, सचमुच यह मनुष्य परमेश्वर का पुत्र है। आमेन। பாருங்க, இது ஒரு நீண்ட பகுதி. एक बहुत बड़ा हमने पढ़ा था இதுல वचन। வந்து அவரை அடிச்சது காரியங்கள்லாம் இதுல இல்ல. उनको उन पर जो मार खाया गया था उसका वर्णन यहाँ पर नहीं है। ஆனா மேலெல்லாம் இருக்குது, மேல இன்னும் நிறைய வாசிச்சுதான் இருக்கும். और भी पढ़ने से वो सब लिखा हुआ है। ஆனா இங்க அந்த சிலுவையில அவரை கொண்டு போறாங்க, क्रूस की ओर उनको जब लेके जा रहे हैं, அவரை அடிக்கிறாங்க, उनको मार रहे हैं, அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. उनको क्रूस पर चढ़ा दिए। ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே लेकिन वहां पर जो भी हैं, மதவாதி பரிசேயர், जो भी धर्मी फरीसियां हैं, அந்த திருடர்கள், जो डाकू हैं वहां पर, பிறகு ரோட்ல வருங்க போறவங்க जो रास्ते में आने जाने वाले सभी, எல்லாரும் அவரை கிண்டல் கேலி பண்றாங்க. सब लोग उन पर मजाक किए जा रहे हैं। கொஞ்சம் யோசிக்கணும் நீங்களும் आप நானும். सोच के देखिए, இன்னைக்கு சிலுவையில நம்ம ரத்தம் சிந்தினார், பாடுபட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே क्रूस पर वो लहू बहाए, पीड़ा सहे करके हम बोलते हैं। அது யாருக்காக செஞ்சார்? वो किसके लिए किए वो सब? இப்போ சிலுவையில அடிக்கப்பட்டு இப்படி பரியாசம் பண்ணப்பட வேண்டியதெல்லாம் நீங்களும் நானும் தான். ऐसे क्रूस पर मार कर उपहास करने के लायक तो हम हैं। நம்ம பட வேண்டிய பாடுகளையும், हम जो पीड़ा सहना था, நம்ம பட வேண்டிய அவமானங்களையும், हम जो अपमान सहना था, நம்ம பட வேண்டிய எல்லா வேதனைகளையும், हमारे सारे दुख को, பேச்சுகளையும், सारे जो मजाक के बातों को ஆண்டவராகிய இயேசு यीशु मसीह ने இந்த பூமியில வந்தார், வந்து நமக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். इस संसार में आके हमारे लिए ये सब कुछ अपने ऊपर ग्रहण किया है। பாருங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க. कैसे कैसे कर रहे हैं வெறும் அதை देखिए। வாசிக்கும் போது தெரியல. हम पढ़ने के समय 20 சொல்றது அவரை பரியாசம் பண்ணின பின்பு. इसमें 20 वचन में बोला गया कि उनका उपहास कर रहे हैं। 19 சொல்றது அவரை சிரசிலே கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிட்டு அவரை வணங்கினார்கள். 19 में बोल रहे हैं कि उनके सिर पर सरकंडे मारते और उस पर थूकते और घुटने टेक कर उसका प्रणाम किए। இன்னும் 18 பாத்தீங்கன்னா யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி. और 18 में बोल रहे हैं कि ये कहकर उसे नमस्कार करने लगे कि हे यहूदियों के राजा। அப்படின்னா கேலி கிண்டல். इतना मजाक उड़ा रहे हैं उनका। நம்மள ஒருத்தர் சின்ன வார்த்தை பேசினா எப்படி இருக்கும்? கோவம். हमें एक तो छोटा सा अगर मजाक करने से भी हमें कितना बुरा लगेगा। கணவன் பேசினாலும் சரி, अगर पति बोलने से भी, மனைவி या பேசினாலும் சரி, पत्नी हमारे खिलाफ குடும்பத்துல बोलने யாராவது से, சின்ன வார்த்தை, अगर परिवार में कोई हमें कुछ बोलने से, சின்ன ஒரு மாதிரி வாய் தவறி வந்தா கூட எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு போட்டு தொலைச்சிருவோம். जुबान फिसल के कोई बात हमने बोल दी तो भी हम इतना गुस्सा हो जाते हैं। கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம. आप सोच के देखना है, கொஞ்சம் கவனிங்க இன்னைக்கு. आप ध्यान दीजिए। ஏன்னா தேவன் பாருங்க, நமக்காக தேவன் தம்முடைய குமாரன் என்னெல்லாம் பாடுபட்டிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. परमेश्वर का पुत्र हमारे लिए कितना पीड़ा सहे हैं करके आप सोच के நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஏதோ இது படிக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. हम पढ़ने के समय हमें कुछ पता नहीं चलता இது है। அப்படியே வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் அது விஷயம் தெரியும். जब ऐसे ही हम वीडियो निकाल के देखेंगे तभी हमको और अच्छा समझ में பாருங்க, आएगा। ஏதோ சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்துனாங்களாம். उनके ऊपर बैंगनी वस्त्र पहनाया गया। கிரீடம் வந்து அவருக்கு தலையில முள் கிரீடத்தை சூட்டி இருக்கிறாங்க. कांटे का मुकुट उनके ऊपर लगाया गया है। அப்படின்னா அவர் ஒரு ராஜான்னு சொன்னாரு. उन्हें एक राजा बोल के मजाक उठा। அந்த ராஜாக்கு என்ன பண்ணுவாங்க? கிரீடம், நல்ல கிரீடத்தை சூட்டுவாங்க. राजा के लिए तो मुकुट लगाते हैं, ஆனா முள் கிரீடத்தை சூட்டி கோல்ல வந்து அடிச்சிருக்கிறாங்க. लेकिन इनके ऊपर तो कांटे का मुकुट लगाकर उनको कोड़े से मारे। அது மாத்திரம் இல்ல, அந்த முள்ளு வந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு மேல இருக்குமா. वो जो कांटा था वो 1.5 इंच का वो कांटा था। இவ்வளவு தூரம் உள்ள போயிருக்கும் பாருங்க அந்த इतना மண்டை உள்ள. अंदर चुभ गया था वो। கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். आप सोच के देखना है। நமக்கு ஒரு சின்ன பின்னு குத்துனா எப்படி இருக்கும்? हमें एक छोटा सा पिन हमारे ऊपर लगने से ही हमें कितना दर्द होता है। ஒன்னு தவறி இப்படி இடிச்சிக்கினா எப்படி இருக்கும்? अभी जाने के समय ऐसे ही कहीं टोकर लगने से हमें कितना दर्द होता है। ஏன் இதெல்லாம் நமக்கு இப்ப கவனிக்கணும்னா, हम क्यों ऐसा ध्यान देना है? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்காக கர்த்தர் வந்து எவ்வளவு பாடுபட்டுக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. हमारे पापों के लिए, எனக்கும் தான் हमारे पापों के लिए, हमारे अधर्म कामों के लिए, हमारे जीवन को सुधारने के लिए परमेश्वर ने कितना पीड़ा सहा है, आप ध्यान देना है। அவரை பரியாசம் பண்ணும்போது அவர் சட்டை கழட்டுறாங்க.
उनके पूरे वस्त्र भी निकाल दिए, சட்டையை போடுறாங்க, சட்டையை கட்டுறாங்க. उनका वस्त्र डाल रहे हैं, फिर से उसको निकाल रहे हैं वो लोग, பிறகு வெளியே கொண்டு போறாங்க ரோட்ல. फिर ऐसे उनको सड़क पर लिया जा रहा है। அந்த நேரத்துல ஒரு ஆள் வரான், அவனை புடிச்சு இந்த சிலுவை கொஞ்ச நேரம் தூக்க சொல்றாங்க. उस समय वो रास्ते पर एक जन आया था, उसको पकड़कर ये क्रूस उठा के आओ करके बुला रहे हैं। இன்னொன்னு அவன் ரொம்ப தூரம் தூக்க முடியல அவனால, वो ज्यादा दूर तक वो क्रूस को नहीं उठा पाया, திருப்பி அவரே வாங்கிக்கிறார் அதை. फिर यीशु ही खुद ले लिए। என்ன சொல்ல வருதுன்னா, इसमें क्या बोल रहे हैं? இந்த சிலுவையை தூக்குறதோ சிலுவையில பாடுபடுறதோ இந்த உலகத்துல வேற யாருக்கும் முடியாது. ये क्रूस उठाना और क्रूस पर पीड़ा सहना और कोई नहीं कर सकता है। அவர் ஒண்டிதான் சிலுவையில பாடுபட்டு நமக்காக மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கிறதுக்காக தேவன் அவர் அனுப்பினார். सिर्फ यीशु मसीह एक ही क्रूस को उठाकर क्रूस पर पीड़ा सहने के लिए परमेश्वर उनको भेजे। अब அது மட்டும் இல்ல பாருங்க, அவங்க அந்த யார் யார் பரியாசம் பண்றாங்க பாருங்களேன். कौन कौन उनका उपहास उड़ा रहे हैं देखिए, 29 வசனம். 29 में देखेंगे। அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை தூக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். उस मार्ग से जाने वाले सब लोग सिर हिला हिलाकर उनकी निंदा करने लगे कि वह मंदिर को डालने वाले 3 दिन में बनाने वाले, तुम नीचे उतरो करके। பாருங்க, ரோட்ல போறவங்க கூட, रास्ते में आने जाने वाले भी, சும்மா போறவங்க கூட ऐसे ही जाने वाले கிண்டல் கேலி பண்றான். वो भी मजाक करने लगे। யார? किसे मजाक करने लगे? ஒரு பாவம் இல்லாதவரை, निष्पाप जो थे वो, ஒரு தப்பு செய்யாதவர். उन्होंने कोई गलती नहीं की। பாருங்க, தப்பு செஞ்சவங்களை திட்டினா நல்ல திட்டுன்னு சொல்லலாம். कोई गलती करके उनको डांटने से ठीक है, डांटो करके हम बोल सकते ஒரு हैं। கெட்ட ஆளை போய் திட்டிட்டு வந்தா நாமளும் போய் திட்டிட்டு வரலாம். कोई बुरा व्यक्ति को जाके कोई डांटने से हम भी साथ में जाके डांट सकते हैं। ஆனா ஒரு பாவம் இல்லாத அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. சொல்றாரு, அவரே சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் ஒன்று உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. वो यीशु मसीह खुद बोल रहे हैं कि मेरे ऊपर कोई पाप आप निकाल सकते हो क्या? அது மட்டும் இல்ல, 31 பாருங்க. 31 में देखिए, அப்படியே பிரதான ஆசாரியர் வேதபாரகம் தங்களுக்குள்ள பரியாசம் பண்ணி மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. इसी तरह से प्रधान याजक भी शास्त्रियों समेत आपस में उपहास करके कहते हैं कि औरों को तो बचाया लेकिन अपने आप को नहीं बचा सक என்ன रहा। சொல்றாங்க? इसमें क्या बोल रहे हैं? இவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாரு, ये तो सभी को चंगाई दिए थे, குருடர்களை பார்வைய வச்சாரு, जो अंधे थे वो देख पाए, எல்லாம் அற்புதம் இவ்வளவு அதிசயம் செஞ்சாரு, बहुत से आश्चर्य काम उन्होंने किया था, மரித்தோடு உயிரோடு எழுப்பினாரு. जो मृतक थे उनको जिंदा किया। ஏன் இவருக்கு அற்புதம் நடக்குதா பார்க்கலாம், இவரே தன்னை ரட்சித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. और लोग औरों के जीवन में तो इन्होंने चमत्कार किया था, इनके जीवन में चमत्कार हो रहा है क्या देखेंगे करके वो लोग मजाक करते जा रहे थे। ஏன்னா क्यों? அவர் எதுக்காக பாடுபடுறான்னு அந்த மனுஷனுக்கு தெரியவே இல்லை பாருங்க. क्योंकि वो लोग समझ नहीं पा रहे थे कि इतनी पीड़ा वो क्यों सह रहे हैं। இவனுக்காகவே தான் அவர் வந்திருக்கிறாருன்னு தெரியல. हम लोगों के लिए वो आए हैं करके वहाँ खड़े हुए जनों के लिए को समझ में नहीं आ रहा था। அவர் மட்டும் சிலுவையில அடிபடல, அவர் மட்டும் இறங்கி வந்துட்டாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பிசாசு கிட்ட விடுதலே கிடையாது. अगर वो क्रूस पर पीड़ा नहीं सहते, ऐसे उतर के आ जाते तो हम लोग छुटकारा अभी तक नहीं पाना था। ஆனா இதெல்லாம் யாருடைய பிளான்? தேவனுடைய பிளான். ये सब परमेश्वर की योजना है। ஆனா தேவனுடைய பிளான், लेकिन परमेश्वर की योजना ஆனா பிசாசு கூட தெரியல பாருங்க. वो शैतान को भी मालूम नहीं था, பிசாசு கூட தெரியல, वो शैतान को भी मालूम नहीं था, பிசாசு மட்டும் அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியல, शैतान को भी मालूम नहीं था, वहाँ के लोगों को भी मालूम அங்க नहीं இருக்கிற था, அதிகாரிகள் யாருக்கும் தெரியல. वहाँ के सभी फरीसियों को भी नहीं मालूम था। அப்ப பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை, யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. அவரு देखिए फिर परमेश्वर कितने अद्भुत कार्य को जो कोई भी नहीं जानता वैसे कार्य हमारे लिए कर रहे हैं। அவர் பண்றதை யாருக்குமே இன்னைக்கு புரியல. वो परमेश्वर जो करते हैं वो किसी को समझ में नहीं आ रहा। இப்ப இன்னைக்கும் பாருங்க, आज भी ऐसे பிரசங்கம் பண்ணதான் இத விளக்கதான், प्रचार जब करते हैं इसको समझाते हैं तभी அந்த தூதர்கள் கூட இப்பதான் புரியுதாம். वो स्वर्गदूत को भी अभी मालूम हो रहा है। தேவனுடைய பிளான் பாருங்க யாருக்குமே புரியல. परमेश्वर की योजना किसी को भी समझ में नहीं आ இத रहा அப்படியே है। வைப்போம். इसको ऐसे இத குறித்து छोड़ेंगे। பவுல் சொல்றாரு பாருங்க, पौलुस क्या 1 बोल रहे हैं? கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 कोरिन्थियों
दूसरा अध्याय। ஏன்னா நம்முடைய கத்தரை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும் பாருங்க. हमारे परमेश्वर को हम அப்பதான் अच्छे से நம்முடைய समझना பக்தி, है। விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். तभी हमारा भक्ति, हमारा विश्वास, हमारा भरोसा सब अधिक होगा। அதுக்கு தான் நம்ம வந்து இந்த என்ன பண்றோம், இங்க பாட்டு பாடி ஆராதனை பண்ண பிறகு ஒரு பிரசங்கம் பண்றோம். इसलिए हम गीत गा के आराधना करने के बाद प्रचार कर रहे हैं। என்னத்த பிரசங்கம் பண்றோம்? क्या प्रचार कर रहे हैं? அவரை பத்தி பிரசங்கம் பண்றோம். हम उनके बारे में प्रचार करते हैं। அவருடைய கிரியையை பத்தி பிரசங்கம் பண்றோம். उनके कार्य के बारे में ही प्रचार करते हैं। அவருடைய திட்டங்களை பத்தி பிரசங்கம் பண்றோம். उनकी योजना के बारे में हम प्रचार ஆமா, करते हैं। அவருடைய நோக்கம் கூட ஸ்டார்ட் பண்ணி சொன்னார் பாருங்க. ஸ்டார்டிங்ல शुरुआत में हम बोले थे இந்த சிலுவை, ரத்தம், மரணம் எல்லாமே தேவனுடைய ஏற்கனவே பிளான். அது ये जो क्रूस है, उन मरना और पीड़ा सहना तो पहले से ही परमेश्वर का योजना है। ஆனா இவ்வளவு பெரிய பிளான் செஞ்சு இருக்கிறாரு. लेकिन इतना बड़ा प्लान उन्होंने किया है, ஆனா இத வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியல பாருங்க. लेकिन इसको कोई रोक नहीं सका। அதே போலதான் उसी तरह இதை நீ யோசிக்கும் பொழுது நீங்களும் நானும் आप और हम जब सोचेंगे கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு பிளானை யாரையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் பாருங்க. ऐसे ही आपके जीवन के लिए भी जो परमेश्वर प्लान रखे हैं वो कोई भी नहीं रोक सकता। உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம், உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை வேற யாரும் ஸ்பாயிலே பண்ண முடியாது. आपके लिए जो उद्देश्य, जो योजना परमेश्वर ने रखा है, उसे कोई रोक नहीं सकता। இதை நம்புறீங்களா? क्या आप इस पर ஆனா विश्वास कर रहे மக்கள் हैं? என்ன சொல்றாங்க? लेकिन मनुष्य क्या बोलते हैं? என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் இவன், मेरे जीवन को ही इसने खराब कर दिया करके बोलते हैं। எனக்கு வர வேண்டியதை இவங்க எல்லாம் இவங்க எடுத்துக்கினாங்க. जो भी मुझे आने का था वो सब चीजें उन्होंने ले लिया करके हम बोलते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? தன்னை உண்டாக்கின கடவுளுடைய திட்டங்களை இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம जो परमेश्वर ने जो सृष्टि हमें किया था, उनकी योजना को हम समझ नहीं पा रहे हैं। 1 அதிகாரம் 1 कोरिन्थियों 2 अध्याय निकालेंगे, பாருங்க, வாசிக்கிறேன். हम पढ़ेंगे 7 வசனம். उसमें 7वां वचन। உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் அப்படின்றாரு. 1 कोरिन्थियों 2 का 7 पढ़ेंगे। परंतु हम परमेश्वर का वह गुप्त ज्ञान भेद की रीति पर बताते हैं, जिसे परमेश्वर ने सनातन से हमारी महिमा के लिए ठहराया है। பாருங்க, நம்முடைய மகிமைக்காக, हमारे महिमा के लिए, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, हमारे आशीर्वाद के लिए, நம்முடைய வெற்றிக்காக, हमारी विजयता के लिए, நம்முடைய ஜெயத்துக்காக, हमारी जीत के लिए, நம்முடைய நல்வாழ்வுக்காக, हमारे जीवन अच्छा जीवन के உலக தோற்றம் முதல்ல தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. इस संसार को सृष्टि करते समय ही पूरा कर दिया है। அல்லேலூயா, हालेलुया। உலக தோற்றத்துக்கு முன்னே ये संसार को बनाने के समय ही सब कुछ पूरा कर दिया है। கையில தட்டுறத காட்டலும் அல்லேலூயா ஆமென் ஒரு கத்துங்க. हालेलुया आमेन भी बोलना है। ஏன்னா நம்ம கைகளை ஈஸியா தட்டிடுறோம் லபலபன்னு. हम ताली तो बहुत आसानी से बजा देते हैं, ஆனா அந்த வாயில ஆமென் அல்லேலூயான்ற வரணும் பாருங்க. लेकिन मुंह से आप आमेन हालेलुया बोलना है। ஆனா இயேசு என்ன பண்றாங்க சிலுவையில? लेकिन यीशु मसीह को क्रूस पर அவன் வாயை திறந்து திட்டுறான். सब लोग मुंह खोल के उनके ऊपर गालियां दे रहे हैं। வாயை திறந்து அவரை கேலி கிண்டல் பண்றான். उनका उपहास और मजाक किया जा रहा है। ஆனா அவர் செஞ்சத, लेकिन जो परमेश्वर ने किया था, நீங்க வாயை திறந்து அல்லேலூயா துதி ஆமென் அல்லேலூயான்னா அவருக்கு மகிமை போயினே இருக்கும் பாருங்க. जब आप उनका किया हुआ पर आप हालेलुया आमेन बोलेंगे तो उनकी महिमा और बढ़ेगी। அவர் செஞ்சதுக்கெல்லாம் இன்னைக்கு மகிமைப்படுவார் அவரு. उन्होंने जो भी நீங்க किया, ஆமென் ஹல்லேலூயா அப்படி சொன்னீங்கன்னா आप आमेन हालेलुया बोलने से परमेश्वर की महिमा होगी। ஆமென் आमेन ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டது நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டு இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ये गुप्त ज्ञान भेद के रूप में बताया जा रहा है कि जो महिमा हमारे लिए ठहरा गया है। आमेन। மறைக்கப்பட்டது, जो गुप्त ज्ञान है, எப்படி வார்த்தை போடுற பாரு, மறைக்கப்பட்டது. यहाँ पर लिखा है कि गुप्त ज्ञान, அது மட்டும் ரகசியமான தேவ ஞானம். भेद की रीति से बता रहे हैं। என்ன தேவன் சீக்ரெட் பாருங்க, தேவனுடைய சீக்ரெட். कितना वो सीक्रेट रखा हो, ஆனா சீக்ரெட்ட जो भी रहस्य है பப்ளிக்கா பண்றாரு. वो रहस्य को सभी के सामने कर रहे हैं। ஏங்க சீக்ரெட் நீங்க எப்படிங்க பண்ணுவீங்க? ஒரு சீக்ரெட்டான காரியத்தை எப்படி பண்ணுவீங்க? आप रहस्य बात को कैसे பப்ளிக்கா பண்ண முடியுமா? क्या आप सबके सामने कर सकते हो? ஒரு சீக்ரெட்டா ஒரு போன் பண்ணும்போது கூட एक फोन करने के समय भी वो रहस्य बात को, 2 பேர் வீட்ல 2 பேர் இருந்தா கூட யாருக்கும் உங்களுக்கு போன் வச்சு தூக்கிட்டு போவாங்க பாருங்க. घर में अगर 2 जन रहने से भी कोई
रहस्य बात करना है तो आप उठाकर फोन उठाकर बाहर चले जाओगे। ஆனா நம்முடைய தெய்வம் பாருங்க, लेकिन हमारे परमेश्वर மறைக்கப்பட்ட ரகசியத்தை, जो भी वेद जो छुपा हुआ था, நம்முடைய மகிமைக்காக மறைக்கப்பட்ட ரகசியத்தை हमारे महिमा के लिए जो छुपा हुआ भेद है, பப்ளிக்கா எல்லாரும் தெரியற மாதிரி பண்றாரு பாருங்க. वो सबके सामने उन्होंने कर दिखाया। என்ன கத்தர்ல அவரு, कितना अच्छा परमेश्वर है அந்த हमारा। கத்தரை தான் நீங்க நான் வணங்குறோம். उस परमेश्वर को ही हम दंडवत அது करते கீழே हैं। சொல்றாரு பாருங்க பவுல் उसके नीचे 8, 8वें वचन में बोल रहे हैं, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. जिसे इस संसार के हाकिमों में से किसी ने भी नहीं जाना, क्योंकि यदि जानते तो तेजो में प्रभु को क्रूस पर न चढ़ाते। என்ன சொல்ற பாத்தீங்களா, क्या बोल தெரிஞ்சு இருந்ததுன்னா, अगर वो जानते இது तो, கடவுள் சித்தம் தெரிஞ்சிருந்ததுன்னா, अगर ये परमेश्वर की योजना करके उनको मालूम होने से, பிசாசு அது என்ன பண்ண செய்ய விட்டுருக்க மாட்டான். शैतान तो इसको करने को नहीं छोड़ता। இந்த காலத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட தேவ சித்தத்தை செய்யறதுக்கு பிசாசு விடவே மாட்டான். आजकल भी परमेश्वर की योजना को पूरा करने के लिए शैतान नहीं छोड़ता। ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதை செய்யறதுக்கான அனந்த ஞானம், புத்தி, அறிவை தருவார். लेकिन आपके लिए हमारे लिए परमेश्वर की योजना को पूरा करने के लिए हमारे लिए ज्ञान, बुद्धि और समझ देंगे। நான் கூட இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளோ தடைகள் வந்துனே தான் இருக்குது. मुझे भी इस सेवकाई को करने के लिए बहुत सी रुकावटें आ रही हैं, ஆனா ஆவியானவர் எனக்கு உதவியா இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். लेकिन पवित्र आत्मा मेरी मदद करके मैं सेवकाई को करने पर हूँ। பாருங்க சொல்றாரு 9, எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ये 9 वचन पढ़ेंगे। परंतु जैसे लिखा है, जो आंखों ने नहीं देखी और कान ने नहीं सुनी और जो बातें मनुष्य के चित्त में नहीं चढ़ी, वे ही जो परमेश्वर ने अपने प्रेम रखने वालों के लिए तैयार की है। आमीन। என்ன மாதிரி கொஞ்சம் கவனிச்சீங்களா, படிச்சு இதை பாக்குறீங்களா? ये आप ध्यान दे के सुनिए। எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, जो उन पर प्रेम रखते हैं उन लोगों के लिए। யார் மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு? யார் மேல? परमेश्वर किनके ऊपर प्रेम रख रहे हैं? பிரிட்டோ மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு. वो हमारे ऊपर प्रेम रख रहे हैं। நான் எதுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, பிரிட்டோ மேல அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். उन्होंने मेरे ऊपर अगर प्रेम रखा है तो आप लोगों के एक एक के ऊपर भी परमेश्वर ने प्रेम रखा है। அன்பு கூர்ந்து இருந்தனால தான் உங்களையும் என்னை ரட்சித்திருக்கிறார் சார். उन्होंने प्रेम रखा है इसलिए आपको और हमें उद्धार दिया है। இல்லனா மத்தவங்கள மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படல, நீங்க ரட்சிக்கப்படாத இருப்பீங்க. बाहर जैसे बहुत लोग उद्धार नहीं पाए, वैसे हम भी रहना था। पर சாராளமா கம்பீரமா ஒயிட் புடவையில வந்துக்கறாங்க பாருங்க. सारालमा बहुत நல்லா சொல்லுங்க, சாரா கம்பீரமா ஒயிட் புடவையில வந்து உட்கார்ந்துக்கறாங்க பாருங்க. सारालमा बहुत ही शानदार से एक श्वेत वस्त्र में आए हैं। ஏன்னா அவங்களுக்கு கடவுள் எனக்காக செஞ்சு இருக்கிற காரியங்களை விளங்கி இருக்கிறாங்க கொஞ்சம். क्योंकि परमेश्वर ने जो उनके लिए किया है वो समझ पाई है। அதான் முக்காடோட உட்கார்ந்துக்கறாங்க பாருங்க. इसलिए उन्होंने सर ढाम के रखा है। ஹலோ, ஏன்? क्यों? அவர் சொல்ற என் மேல அன்பு கூர்ந்துக்கிறான்னு தெரியுது அவங்களுக்கு. क्योंकि उन लोगों को मालूम है कि परमेश्वर ने उन पर प्रेम रखा है। அது மட்டும் இல்ல, ஆயத்த பண்ணினவைகளை ரெடி பண்ணி வச்சுக்கிறாராம். उन्होंने तैयार भी करके रखा है। நமக்காக என்னென்ன ரெடியா இருக்கோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறார். हमारे लिए जो कुछ भी चाहिए सब कुछ पहले से ही तैयार रखा है। எல்லாமே தயாராகுது. சொல்லுங்க सब தயாராகுது. कुछ तैयार है। சொல்லுங்க எல்லாம் தயாராகுது. आप बोलिए सब कुछ எனக்கு तैयार है। தேவையான அத்தனையுமே தயாராதாங்குது. मेरे लिए जो भी चाहिए सब कुछ तैयार है। இத நான் சொல்ல, பவுல் அவருடைய ஆவியான மூலமா நமக்கு எழுதி கொடுக்கிறாரு. ये हम नहीं बोल रहे हैं, पौलुस ने पवित्र आत्मा की सहायता से लिखे रखा है। அது மட்டுமல்ல, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. जो आंखों ने नहीं देखी, जो कान ने नहीं सुनी, जो बातें मनुष्य के चित्त में भी नहीं चढ़ी। என்ன சீக்ரெட் பாத்தீங்களா உங்களுக்கு? कितना रहस्य की बात है ये। கர்த்தர் எப்படி சீக்ரெட் பண்ணி வச்சுக்கிறாரு? परमेश्वर ने कितना रहस्य की ஆனா बात बताई है। ஆனா लेकिन அப்படி விட்டுறலீங்க. ऐसे ही नहीं छोड़ देना है। சொல்லுங்க நமக்கோ, अब சொல்லுங்க நமக்கோ. बोलिए हमारे लिए। தமிழ்ல சொல்லிட்டு இந்திய நமக்கோ. बोलिए हमारे लिए। நீங்க ரெண்டா சொல்லுங்க, நமக்கோ. बोलिए हमारे लिए। நமக்கோ हमारे लिए। என்ன சொல்ற கீழே, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். परंतु परमेश्वर ने उनको अपने आत्मा के द्वारा हम पर प्रकट किया, क्योंकि आत्मा सब
बातें वरन परमेश्वर की गूढ़ बातें भी जांचता है। आमेन। உங்களுக்காக எனக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள்லாம் மற்ற மக்களுக்கு தெரியாது. आपके लिए हमारे लिए जो भी उद्देश्य योजना रखा है वो बाहर के लोगों को नहीं मालूम है। ஆனா உங்களுக்கும் எனக்கும் வச்ச திட்டத்தை அவர் நமக்கு மறைச்சு வைக்க மாட்டாரு. लेकिन आपके लिए हमारे लिए जो भी योजना रखा है वो हमसे छिपा कर नहीं रखेंगे। நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை நேரத்துக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுத்தி காமிப்பார். हमारे अंदर जो पवित्र आत्मा है वो ठीक समय पर हमारे लिए प्रकट करेगा। விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास आमेन। करते हो? आमेन। நான் சொல்லல, கடவுளுடைய வார்த்தையில அப்படி எழுதி ये கொடுத்திருக்கிறார். परमेश्वर के वचन में ही लिखा है। அப்ப பாருங்க, आप देखिए அப்ப அது சிலுவை எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம். क्रूस कितनी अद्भुत की बात है। ஆனா அவ்வளவு பெரிய ரகசியத்தை, इतने बड़ी रहस्य की बात, அவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டத்தை परमेश्वर की योजना நம்ம ஒரு சின்ன ரகசியத்தை யாருக்கு தெரியத்தான் செய்வோம். हम तो एक रहस्य बात किसी को नहीं मालूम होना करके जाके छिपकर करते हैं। ஆனா தேவன் लेकिन இந்த परमेश्वर உலகத்துக்காக மனுஷனுக்காக வச்சிருக்க அந்த மீட்பு ரட்சிப்பு ரகசியம் தான் அது. हमारे लिए जो छुटकारा जो रहस्य की बात हमारे लिए रखा है ஆனா அதை பப்ளிக்கா செஞ்சுக்கிறார் उसे பாருங்க. सबके सामने कर दिखाया। அவர்தான் கர்த்தர். சொல்லுங்க, கை वही கொடுத்து परमेश्वर। அவர்தான் கர்த்தர். ताली बजाइए। நீங்க ஒரு ரகசியத்தை பப்ளிக்கா செய்ய முடியுமா? क्या आप एक रहस्य बात सबके सामने कर सकते हो? செய்ய முடியுமாப்பா? நீ ஒரு ரகசியமா எனக்கு யாருக்கும் தெரியாத இப்ப எனக்கு ஏதோ செய்ய போறீங்க. இப்போ चुपके से किसी को नहीं मालूम होना है करके अगर कोई बात अगर करने वाले हो, ஆனா இந்த இடத்துல செய்ய முடியுமா? क्या सबके सामने यहाँ खड़े होकर कर सकते हो? அப்ப பாருங்க, ஆண்டவர் உண்மையிலே ஆண்டவர் பெரிய மீசக்கார் தான் सच्चे में परमेश्वर बहुत बड़े हैं। இல்லையா? அவர் பெரிய தாடி வச்சிருந்தாரா இல்லையா? இல்ல படத்தை परमेश्वर कितने बड़े हैं। அவர் பெரிய ஆளுங்க. वो बहुत बड़े परमेश्वर हैं। ரகசியத்தை கூட எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யறாரு, ஆனா புரிஞ்சுக்க முடியல. परमेश्वर की भेद की बात उन्होंने सबके सामने कर दिखाया लेकिन कोई समझ नहीं पाया। இந்த ஆண்டவர் தான் என் ஆண்டவர். ऐसे बड़े परमेश्वर ही हमारे परमेश्वर இந்த ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர். यही हमारे प्रभु हैं। ஆகவே நம்ம தைரியமா இருக்கலாம். इसलिए हम धैर्य के साथ रह सकते அப்ப हैं। பாருங்க, இன்னொன்னு, और एक बात है, இந்த இந்த ஆண்டவர் செய்யற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். परमेश्वर जो कार्य करते हैं वो बहुत अद्भुत रहती है। அப்போ இந்த 1ஆம் தேதி நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், கேளுங்க. मैंने जो पहली तारीख को प्रचार किया था वो डाल के திரும்ப सुनिए, கேளுங்க. फिर से डाल के நான் सुनिए। கடைசியா போகிறப்போ मैंने जाने के समय ஆண்டவர் நமக்கு அந்த சொந்த குமாரனே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணும்போது मैंने बोला था कि परमेश्वर ने अपने निज पुत्र को हमारे लिए दिया है। எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும்னு சொன்னேன். सब कुछ हमारे लिए दिया है करके हम विश्वास करना है बोल के मैंने उस दिन प्रचार किया கடைசியா था। சொன்னேன் मैंने போறப்ப, आखिर में बोला था இன்னைக்கு இந்த நாள்ல கூட பெரிய பெரிய அற்புதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சேன். आज के दिन में भी बहुत बड़े बड़े अद्भुत बात आपके लिए होगा करके मैंने बोला था। அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் நம்ம முதல் நாள் கூட்டம் வைக்கும் போது கொஞ்சம் பேர் வந்தாங்க. पहले दिन जब हमने प्रेयर रखा था उस दिन बहुत ही कम लोग आए थे। ரெண்டாவது நாள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. दूसरे दिन जब प्रार्थना रखे थे थोड़े अधिक आए। 1ஆம் தேதி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்தாங்க. पहले तारीख को जब हमने प्रचार रखा था और ज्यादा अधिक आए। அதுல வேற நான் அன்னைக்கு காலையில நான் ஊழியத்துக்கு போனோம். उस दिन सुबह से भाई मैं सेवकाई में भी जाना था बाहर। சரி 1ஆம் தேதி தானே, சரி ஒரு காணிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். एक तारीख को हम दान लेंगे करके मैंने सोचा था। சரி, அப்புறம் முடிஞ்சிடுச்சு வேற. वो खत्म भी हो गया प्रचार। அப்படி எப்படி கலையறீங்க? आप लोग तो निकल रहे थे। கொஞ்சம் காணிக்கை எடுக்கலாமா அப்படி யோசனை हम வருது. दान देने के लिए बोलेंगे करके तभी हम सोचे थे। அப்புறம் சரி போட்டோம் அப்படி விட்டாச்சு. ठीक है जाने दो करके मैंने छोड़ दिया। ஏன்னா 1ஆம் தேதியாவது ஒரு காணிக்கை கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். पहले तारीख को आप दान देने से आपके लिए आशीर्वाद होगा करके मैं सोच रहा था। சரி, அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. लेकिन सब लोग आप लोग तो निकल गए। பாஸ்டம்மால, ஏன்பா 1ஆம் தேதிக்கு ஒரு காணிக்கை எடுக்க கூடாதாப்பா உன்னால அப்படின்னா? तब पास्टरमा बोली पहली तारीख को तो दान देने के लिए बोलना था आप करके मैं से விட்டாச்சு. हमने तो छोड़ ஆனா दिया। நான் சொன்னேன் ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும்னு. लेकिन मैंने कहा था अद्भुत बात आपके जीवन में होगा करके। சரி, நாங்க ஊழியத்துக்கு கிளம்பிட்டோம். हम सेवकाई के लिए निकल गए। இங்க இருந்து ஒரு ஏசி பஸ் பிடிச்சி போனோம். हमने एसी बस पकड़कर यहाँ से गए। அதுக்கப்புறம் இறங்கின பிறகு அங்கிருந்து கேப் பிடிச்சா சீக்கிரம் போக முடியும். वहां से उतरने के बाद कैब पकड़ के जाने से हम जल्दी जा ஆனா सकते பஸ்ஸுக்கு हैं। மட்டும் காசு இருந்தது. सिर्फ बस के लिए हमारे पास पैसा था, காருக்கு கேபுக்கு காசு இல்ல. कार के लिए हमारे पास पैसा नहीं था। கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? आप ध्यान दीजिए।
கேப் புக் பண்ணியாச்சு. कैब भी हमने बुक कर दिया. கேப் வந்து கார் வந்து நின்றுச்சு. कार आके खड़ा हो गया. ஏறிட்டோம். हम चढ़ गए उसमें. ஏறி வண்டி அப்படி ஏறும் போதே டிங்னு ஒரு சத்தம் வருது. हम जब चढ़े थे तभी फोन में एक आवाज आया. எடுத்து பார்த்தா எனக்கு ஒருத்தர் காசு அனுப்பிச்சிருந்தாங்க. वो निकाल के देखने से किसी ने मेरे लिए पैसा भेजा है. आमीन. அவருடைய ரகசியமே ரகசியம். परमेश्वर की रहस्य बात ही अलग है. நான் சொல்றேன், मैं बोलता हूँ அவர் அதுக்கு தான் சொல்றது, அவரை நம்புங்க நம்புங்க, आप उन पर விசுவாசிங்க भरोसा रखिए, விசுவாசிங்க விசுவாசிங்க. रखिए और विश्वास रखिए. வெறும் ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனால எதுவும் நடக்காது. सिर्फ यहाँ पर कलीसिया में आके जाने से कुछ नहीं होने वाला है. வெறும் ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனால சும்மா வந்து சும்மா போறதுக்காக வராதீங்க சார். ऐसे ही कलीसिया में आके जाने के लिए आप मत आइए. விசுவாசத்தோட வாங்க आप சார். विश्वास के साथ आइए. விசுவாசத்தோட போங்க சார். विश्वास के साथ जाइए. விசுவாசத்தோட வாழுங்க சார். विश्वास के साथ जीना. இந்த தெய்வனுடைய ரகசியத்தையும் இவருடைய ஆயத்தமான காரியங்கள்லாம் உள்ள வாங்குங்க சார். जो भी परमेश्वर की रहस्य की बात है, जो भी भेद की बात है, आप उसको ग्रहण कीजिए. உங்க வாழ்க்கையில அதெல்லாம் அது யோசிங்க சார். आप अपने जीवन में भी उसको लागू कीजिए. உங்க வேலை காரியங்கள்ல, आपके काम में, உங்க குடும்ப காரியங்கள்ல, आपके परिवार के कार्य में, உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில आपके बच्चों के जीवन में அந்த விசுவாசத்தை காமிங்க சார். वो विश्वास को आप दिखाइए. ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன் சார். क्योंकि हमारा परमेश्वर அவர் जीवित மரிச்சார், परमेश्वर है. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் சார். वो मरकर तीसरे दिन जी उठे हैं. அப்ப பாருங்க, சிலுவையில क्रूस पर அந்த அவர் அவ்வளவு பெரிய அற்புதமான நமக்காக வச்சிருக்கிற திட்டத்தை யாருமே பார்க்க முடியல, ஆனா செஞ்சு முடிச்சார். वो परमेश्वर की रहस्य बात कोई और नहीं जान सकता, लेकिन सबके सामने उन्होंने कर दिखाया. அதனால தான் சொல்றாங்க, इसलिए बोल रहे இங்க हैं. ஒரு வசனம் வாசிக்க பாருங்க. और एक वचन पढ़ेंगे. என்ன பண்ண, யூதர்களுக்கு வந்து அது வந்து இடரலா இருந்துச்சாம், கிரேக்கர்களுக்கு அது வந்து பைத்தியம் வந்ததாம். यहूदियों के लिए तो वो तो யூதர்களுக்கு அது இயேசு மரிச்சது இடரலா இருந்ததாம். यीशु मसीह मरे थे, वो यहूदियों के लिए तो बहुत चिंता की बात थी. கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமா இருந்ததாம். यूनानी लोगों के लिए वो पागलपन था. 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கிறேன். 1 कुरिन्थिया 1:23 22 வாசிக்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். 22 और 23 पढ़ेंगे. यहूदी तो चिन्ह चाहते हैं और यूनानी ज्ञान की खोज में है, परंतु हम तो उस क्रूस पर चढ़ाए हुए मसीह का प्रचार करते हैं, जो यहूदियों के निकट ठोकर का कारण है और अन्य जातियों के निकट मूर्खता है. आमेन. யூதர்கள் என்ன பண்றாங்களா, यहूदियां क्या करते हैं? அடையாளத்தை கேட்கறாங்களாம். वो चिन्ह पूछते हैं. கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கறாங்களாம். यूनानी जो है वो ज्ञान को पूछते हैं. ஆனா நாங்களோ लेकिन हम तो சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். हम तो क्रूस पर चढ़ाए गए मसीह को प्रचार करते அவர் हैं. யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறார். वो यहूदियों के निकट ठोकर के कारण है और अन्य जातियों के இப்ப சொல்ற 24 சொல்றாரு. 24 में बोल रहे हैं. ஆகில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாயும் ஞானமாய் இருக்கிறார். 24 में बोल रहे हैं, परंतु जो बुलाए हुए हैं, क्या यहूदी क्या यूनानी, उनके निकट मसीह परमेश्वर की सामर्थ और परमेश्वर का ज्ञान है. आमेन. உங்களுக்கு ஞானம் வேணுமா, क्या आपको ज्ञान चाहिए? சிலுவையை பாருங்க. आप क्रूस की ओर देखिए. அடையாளம் வேணுமா, क्या आपको चिन्ह चाहिए? சிலுவையை பாருங்க. आप क्रूस की ओर देखिए. அது சிலுவையில தான் ஞானமும் அடையாளமும் இருக்குதாம். उस क्रूस में ही ज्ञान है, वो क्रूस में ही चिन्ह है. இப்ப சொன்னார்ல 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல, मैंने बोला था ना 1 कुरिन्थियों 2 अध्याय में, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவனுடைய அந்த ஞானம், மறைக்கப்பட்ட ஞானம் சிலுவையில தான் இருந்தது. जो परमेश्वर के भेद का ज्ञान वो तो सिर्फ क्रूस पर ही था. மறைக்கப்பட்ட தேவனுடைய அடையாளம் சிலுவைக்குள்ள தான் இருந்தது. जो छिपा हुआ भेद था वो क्रूस पर ही था. ஆனா சாதாரண மனுஷனுக்கு அந்த கண்ணு தெரியல. लेकिन साधारण मनुष्यों के लिए वो देख नहीं सकते. சாதாரண மனுஷனுக்கு அவனுக்கு கடவுளுடைய சத்தம் கேட்கல. साधारण मनुष्य को परमेश्वर की आवाज सुनाई नहीं देगा. சாதாரண மனுஷன் அது புரிந்து கொள்ளவில்லை. साधारण मनुष्य वो समझ नहीं पाएगा. ஆனால் சிலுவையை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு அது தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்குது. जो क्रूस पर विश्वास करता है वो परमेश्वर का ज्ञान और परमेश्वर का सामर्थ बनता है. நீங்க நானும் சிலுவையை விசுவாசிக்கிறதுனால தான் आप और हम क्रूस पर विश्वास करने की वजह से அது தேவனுடைய பலன் நமக்கு உண்டாகுது. परमेश्वर का सामर्थ हम पर आएगा. அது மட்டும் தேவனுடைய ஞானம் நமக்கு உண்டாகுது. परमेश्वर की ज्ञान हम पर
पावर आएगी। அதனால நம்ம பைத்தியமா இருக்கிற நம்மளே கர்த்தர் ஞானின்றாரு. हम एक पागल जैसे रहने से भी हमें ज्ञानी बोलते हैं परमेश्वर। பாருங்க, இப்போ பெரிய ஒரு பணக்காரரு, பெரிய ஒரு உலகத்திலே பெரிய பணக்காரரு, इस संसार में ही एक बहुत बड़ा धनवान को देखिए, பெரிய பணக்காரரு, बहुत बड़ा ஃபர்ஸ்ட் धनवान, பணக்காரரு, वो पहला प्रथम धनवान है, वो பெரிய அறிவாளி, बहुत ज्ञानी भी है, புத்திசாலி, बहुत बुद्धिमान, பயங்கரமா எல்லாத்தையும் உலகத்து காரியங்களை கண்டுபிடிக்கிறவர், बहुत संसारिक चीजों को बहुत ही तेजी से वो करता है। பரலோகத்துல போய் நிக்கிறாரு. वो स्वर्गलोक में जाके खड़े होने से அங்க போய் சாராளமும் நிக்கிறாங்க. वहां पर सारा लामा भी खड़ी है। பரலோகத்துக்கு யாரா தெரியுமா தெரியும்? स्वर्गलोक में कौन किसको पहचानते हैं? சாராளமும் நல்லா தெரியும். उनको सारा लामा को ही वो पहचानेंगे। ஆனந்த ரொம்ப பணக்காரு, जो संसार का बहुत बड़ा धनी है, ரொம்ப அறிவாளி, बहुत ज्ञानी है, ரொம்ப புத்திசாலி, बहुत बुद्धिमान, எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருந்தவரு. वो सब कुछ जो जानता है, அங்க போனா நீங்க யாருன்னு கேட்பாங்க. वो अगर स्वर्गलोक में जाने से वो पूछेंगे कि तुम कौन हो। ஏன்னா அவங்க அந்த ஆளு சிலுவையே ஞானத்தையும் சிலுவையினுடைய அடையாளம் அந்த ஆளுக்கு புரியாத இருக்குது. क्योंकि उसको तो क्रूस का चिन्ह और क्रूस का बारे में कोई ज्ञान नहीं है। ஆனா சாராளமுக்கு சிலுவையினுடைய அந்த ஞானமும் சிலுவையில் நடந்த அந்த அடையாளத்தையும் ஆவியானவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. लेकिन हमारे सारा लामा को क्रूस का ज्ञान और क्रूस का चिन्ह के बारे में उन्हें मालूम है। ஏன் அவங்கள நான் குறிப்பிட்டு சொல்றேன்? मैं क्यों सारा लामा का उदाहरण दे रहा हूँ? அவங்களுக்கு எந்த ஒரு படிப்பறிவு கிடையாது, क्योंकि वो पढ़ना लिखना नहीं जानते हैं, பெரிய ஒரு பணம் பலம் எல்லாம் கிடையாது, वो कोई धनी भी नहीं है। ஆனா பரலோகத்துல அவங்களுக்கு நல்லா பரலோகம் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கும் தெரியும், பரலோகமும் இவங்கள தெரியும். लेकिन स्वर्गलोक में सारा लामा को बहुत ही अच्छी तरह जानते हैं। அதனால தான் பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறாராம். जो पागल हैं वो मूर्ख हैं, उनको भी परमेश्वर पहचानते हैं। நான் எதுக்கு சொல்றேன் அவங்கள மட்டும்னா, मैं सिर्फ सारा लामा को क्यों बोल रहा हूँ? எனக்கும் அப்படிதான். मेरे लिए भी यही है। நான் ஒன்னும் பெரிய படிப்பாளி கிடையாது, मैं भी कोई பெரிய அறிவாளி கிடையாது, मैं भी कोई பெரிய புத்திசாலி கிடையாது, मैं भी कोई ज्ञानी எனக்கு எதுவும் எந்த பெருசா எதுவும் தெரியாது, मुझे बहुत ठीक से कुछ भी नहीं आता। எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், लेकिन मैं सिर्फ एक ही ஒண்ணு மட்டும் ஆவியானுக்கு தெரிய வச்சிட்டாரு. सिर्फ एक बात पवित्र आत्मा ने मुझे सिखा दिया है। சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார், உனக்காக பாடுபட்டார், உனக்காக மரிச்சார், உன் மேல அன்பு வச்சிருக்கிறார் என்று அவர் அத சொன்னதை எனக்கு புரிஞ்சிடுச்சு பாருங்க. पवित्र आत्मा ने मुझे सिखा दिया कि जो क्रूस पर मारे गए यीशु तुम्हारे लिए पीड़ा से, तुम्हारे लिए मरे, तुम्हारे लिए लहू बहाए, तुम्हारे जीवन के लिए सब कुछ किए करके। அந்த அடையாளம் எனக்கு போதும், सिर्फ वो चिन्ह मेरे लिए काफी है। அது எனக்கு தெரியுது, அது எனக்கு தெரியுது, वो मैं पहचानता हूँ। அது மட்டும் அவருடைய ஞானம் எனக்கு தெரியுது, उनका ज्ञान मैं समझता हूँ। அதை எனக்கு கர்த்தர் ஆவியானவரும் கத்து கொடுக்கிறார். पवित्र आत्मा मुझे सिखा रहे हैं, அதனால தான் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். इसलिए आप और हम धन्य हैं। ஆமென். आमेन। இன்னும் கொஞ்ச நேரம் और பாருங்க. அப்போ சிலுவையில और क्रूस पर ஆண்டவர் என்னென்ன பண்ணிட்டாரு? क्रूस पर परमेश्वर ने क्या क्या ஒன்னு किया பேதுரு, है? एक पत्रस निकालेंगे। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், एक पत्रस दूसरा अध्याय, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், एक पत्रस दूसरा अध्याय 24. 24। நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அப்படி தழும்புகளாலே குணமானீர்கள். वह आप ही हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, जिससे हम पापों के लिए मर के धार्मिकता के लिए जीवन बिताए। அப்ப சிலுவையில் என்ன நடந்துச்சு? क्रूस पर क्या हुआ? நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்தார். हमारे पापों को उन्होंने अपने ऊपर ले लिया है। அப்படி இன்னொன்னு ஆக்ட் பண்றாரு, उसके बाद அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக்குறோம். उसी के मार खाने से हम चंगे हो रहे हैं। கர்த்தருடைய காரியங்கள்லாம் परमेश्वर की बातें வெறும் என்ன செஞ்சாரு மட்டும் இல்ல, उन्होंने हमारे लिए क्या क्या किया है ऐसे என்ன नहीं। நம்முடைய வாழ்க்கையில போனது மாத்திரம் இல்ல, सिर्फ நம்ம வாழ்க்கையை விட்டு எது போனது மாத்திரம் இல்ல, जो हमारे जीवन से चला गया सिर्फ उसकी बातें नहीं कर रहे हैं। என்ன ஆக்ட் ஆயிருந்து இன்னும் அதோட அது ஒன்னு போயிடுச்சு, ஆனா இன்னொரு ஒரு ஆக்ட் ஆயிருக்குது. और भी क्या क्या हमारे जीवन में होने वाला है उसके बारे में भी है। நாம பாவம் நம்ம வாழ்க்கையில போச்சு, पाप हमारे जीवन से चला गया, நமக்கு நீதி உண்டாயிடுச்சு. हमारे लिए हम धर्मी हो गए। இங்க அத பத்தி சொல்லல, ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுது. और एक बात
இங்க அதை பத்தி சொல்லல, यहाँ पर वो बात नहीं बोला ஆனா गया है, இன்னொன்னு சொல்லுதீங்க, लेकिन और एक बात यहाँ पर நாம कहा அவருடைய जा रहा है, தழுவல குணமாக்கப்பட்டிருக்கிறோமா. हम उनके मार खाने से चंगे हो रहे அப்ப हैं। பாவம் போய் நமக்கு குணமும் சுகம் உண்டாயிருக்குது. वो पाप निकल कर हम चंगे हो रहे சிலுவையில நம்முடைய பாவத்தை நீக்கி இருக்கிறாரு. हैं। क्रूस पर हमारे पाप को निकाल दिया गया। அது மாத்திரம் இல்ல, उसके अलावा சிலுவையில என்ன நடந்திருக்குது, क्रूस पर और क्या हो रहा है? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 यूहन्ना 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 1 யோவான் 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம், इब्रानिया निकाल, எபிரேயர் 2, इब्रानिया 2 अध्याय எபிரேயர் 2. எபிரேயர் 2. சிலுவையில என்னென்ன நடந்தது, இப்போ ஒரு பாவம் போயிடுச்சு, पाप हमसे चला गया है, அதுக்கப்புறம் சிலுவையில என்ன நடந்தது, 2ஆம் அதிகாரம் क्रूस पर क्या हुआ, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரான பிசாசானவனை தமது மரணத்தினால அழித்தார். 14 पढ़ेंगे। इसलिए जबकि बच्चे मांस और लहू के भागी हैं, तो वह आप भी उनके समान उनका सहभागी हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिससे मृत्यु पर शक्ति मिली थी, अर्थात शैतान को निकम्मा कर दे। आमीन। சிலுவையில क्रूस पर பாவத்தை மட்டும் தீர்த்ததுல सिर्फ पाप को ही नहीं भगाए, பிசாசையும் அழிச்சிட்டார். शैतान को भी हरा दिए। அதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது பாருங்க. इसलिए शैतान हमारे जीवन में कुछ नहीं कर सकता। ஏமாந்தா உள்ள பூந்துருவான். अगर हम ऐसे ही धोखे से अंदर आ जाएगा, ஏமாந்தா உள்ள போயிடுவான். हम धोखा करने அதனால தான் நம்ம வந்து ஏமாற கூடாது. इसलिए हम धोखा नहीं खाना है। பிசாசு நம்ம மேல அதிகாரமே கிடையாது அவனுக்கு. शैतान का अधिकार हमारे ऊपर नहीं है। பாருங்க, தமது மரணத்தினால அழிச்சிட்டார். वो अपने मृत्यु के द्वारा उसे हटा दिए हैं। 15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார். और जितने मृत्यु के भय के मारे जीवन भर दासत्व में फंसे थे, उन्हें छुड़ा दिया। நிறைய இல்ல, 1-2 பாப்போம். 1-2 देखेंगे अभी। பாவம் நீக்கிச்சு, हमारा पाप निकल गया है சிலுவையின் மூலமாக. क्रूस के द्वारा। பிசாசையும் நசிக்கிட்டார். शैतान को भी ढस दिए हैं। அது மாத்திரம் இல்ல, उसके अलावा இந்த பாவத்தினால पाप के वजह से நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருந்தது. हमारे और परमेश्वर के बीच में हम लोग अलग थे, ஏன்னா தேவன் பரிசுத்தர். क्योंकि परमेश्वर இந்த पवित्र है। பாவம் மனுஷன் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. पापी मनुष्य परमेश्वर को नहीं देख पाएगा। அதனால இயேசு சிலுவையில தொங்கும்போது சொல்றாரு, इसलिए यीशु मसीह जब उन्हें क्रूस पर टंगाया गया என் था, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். हे मेरे परमेश्वर क्यों मेरा हाथ छोड़ दिया है। ஏன்னா கர்த்தர் வந்து பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். लेकिन परमेश्वर पाप के विरुद्ध है, लेकिन पापियों पर स्नेह करते हैं। அதனால இந்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய கடவுளுடைய உறவு நமக்கு இல்லாத போயிடுச்சு. इसलिए पाप के वजह से हमें परमेश्वर से रिश्ता छूट गया था। அதனால என்ன பண்ண, இந்த சிலுவையின் மூலமாக इसलिए क्रूस के द्वारा பிரிந்திருந்த நம்மை, जब हम परमेश्वर से अलग थे, தேவனும் நாமும் பிரிஞ்சிருந்த நம்மை हम और परमेश्वर अलग अलग थे पहले, மீண்டுமா சேர்த்துட்டார். फिर से हमें मिला दिया। ஏசாயா புஸ்தகம் 59:2, एशाया 59 59:2, एशाया 59 का 2, 59:2, 59. உங்கள் அக்கிரமங்களாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. परंतु तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया, और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसा छिपा है कि वह नहीं सुनता है। आमीन। அவங்களுக்கும் சவுண்ட் வை, நம்ம சவுண்ட் வைக்க வேண்டியதானே. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகி இருக்கிறது. आपके अधर्म के कामों के कारण तुम्हारे और परमेश्वर से अलग कर दिए गए हैं तुम्हें। பிறகு உங்கள் பாவங்களால அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसा छिपा है कि वो नहीं सुनता है। இப்ப என்னாச்சு? इसका சிலுவையில பாவம் போச்சு. अभी क्रूस पर तो पाप निकल गया है। இப்ப பாவம் போனதுனால पाप निकलने की वजह से இப்ப கடவுளுடைய முகத்தை பார்க்கலாம். கடவுளோட பிரிவினை உங்களுக்கு நீங்கிச்சு. கடவுளோட நம்ம ஒன்னாயிட்டோம். अब हम और परमेश्वर एक हो गए हैं, हम उन्हें देख सकते हैं। பாருங்க, சொல்ல உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாயிருக்கிறது. आपके बीच में जो भी वो अलग अलगपन था பாவத்தினால, पाप की वजह से जो आप अलग अलग थे परमेश्वर और आप, இப்ப பாவம் போனதுனால पाप जाने के वजह से சிலுவை மூலமாக क्रूस के वजह से இப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒன்னாயிட்டோம். आप और परमेश्वर सहभागी हो गए हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒன்னு, एक, பாவம் போச்சு. पाप निकल गया है। ரெண்டாவது, दूसरा, சிலுவையில பிசாசு நசுக்கினாரு. क्रूस पर शैतान को डस दिया गया है। மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு இல்லாத இருந்தது. मनुष्य और परमेश्वर के बीच का रिश्ता இந்த சிலுவையின் மூலமாக क्रूस के वजह से அந்த பிரிவினையை நீக்கி ஒன்னாக்கிட்டாரு. सारे जो जो अलग थे उसको निकाल कर एक कर दिए। அடுத்தபடியாக और नेक्स्ट अगला அடுத்தபடியாக अगली बात 1 யோவான் 1 यूहन्ना 4 அதிகாரம் 1 यूहन्ना 4 अध्याय 1 யோவான் 4 அதிகாரம் 1 यूहन्ना 4 अध्याय 9 வசனம். उसमें 9 वचन पढ़ेंगे। தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவர் இவ்வுலகத்திலே அனுப்பியதினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்பட்டது. जो प्रेम परमेश्वर हमसे रखता है वह इससे प्रकट हुआ कि परमेश्वर ने अपने इकलौते पुत्र को जगत में भेजा है कि हम उसके द्वारा जीवन पाएं। आमीन। தேவன் எதுக்காக தம் குமாரன் அனுப்பினாரா? परमेश्वर ने अपने पुत्र को क्यों भेजा है? அனுப்பின எதுக்குனால நம்ம மேல வைத்த அன்பினால அனுப்பினார். क्योंकि हम पर वो प्रेम रखते हैं इसलिए उन्होंने भेजा है। 10 வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 10वां वचन पढ़ेंगे। प्रेम इसमें नहीं कि हमने परमेश्वर से प्रेम किया है, इसमें है कि उसने हमसे प्रेम किया और हमारे पापों के प्रायश्चित के लिए अपने पुत्र को भेजा। இது நம்ம அன்பு கூர்ந்தனால இல்ல, सिर्फ हमने उन पर प्रेम रखा है इसलिए नहीं, நம்ம மேல அவர் அன்பு வச்சதுனால தான் हम पर परमेश्वर ने प्रेम रखा है इसलिए தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில அனுப்பினாராம். परमेश्वर ने अपने पुत्र को क्रूस पर भेजा है। அப்ப பாருங்க, சிலுவையின் மூலமாக क्रूस के वजह से பாவம் நீக்கப்பட்டது. हमारा पाप निकल गया है। சிலுவையின் மூலம் இயேசுவுடைய மரணத்தின் மூலமாக यीशु मसीह के क्रूस पर मरने के वजह से பிசாசுடைய கிரியைகளை அழிச்சாரு. शैतान की युक्तियों को मिटा दिया गया है। சிலுவையின் மூலமாக, क्रूस के वजह से, மரணத்தின் மூலமாக, இயேசுடைய மரணத்தின் மூலமாக यीशु मसीह के मरने के वजह से மனுஷனுக்கு தேவனுக்கு இருந்த அந்த இடைவேளையை மறுபடியும் தேவன் சேர்த்து விட்டாரு. मनुष्य और परमेश्वर के बीच का जो रिश्ता उसको और बढ़ा दिया है। இப்ப சிலுவையில அவர் பாடுபட்டதுனால, மரிச்சதுனால, क्रूस पर मरने के वजह से தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குது. परमेश्वर का प्रेम हमारे जीवन में प्रकट हुआ है। அப்ப பாருங்க, அது ஏன் சிலுவையில மரிச்சதுனால என்னென்ன நடந்திருக்குது. क्रूस पर परमेश्वर यीशु मरने की वजह से क्या क्या हुआ है। இன்னொன்னு பாருங்க, அப்படியே இங்க பவுல் சொல்றாரு. ரோமர் புத்தகம் 8 அதிகாரம், रोमिया का किताब 8वां अध्याय 8 அதிகாரம், ரோமர் புத்தகம் रोमिया का 5 அதிகாரம் 5वां अध्याय 5 அதிகாரம் 5वां अध्याय 5 का 5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। हमें பாருங்க, தேவனுடைய அன்பு परमेश्वर का प्रेम நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டிருக்கிறது. हम पर उंडेला गया है। அப்ப பாருங்க, சிலுவையின் மூலமா இன்னைக்கு நிறைய சொல்ல முடியல. आज मैं बहुत कुछ नहीं बोल पा அதுதான் रहा हूँ। வார வாரம் நம்ம சொல்றோம், हम तो हर सप्ताह बोलते வார रहते வாரம் हैं। பார்க்கிறோம். हम हर सप्ताह देखते हैं। இன்னைக்கு என்ன பார்த்தோம்? आज हमने क्या देखा था? அவருடைய சிலுவை என்பது அவருடைய ரகசியம்.
क्रूस जो है उनके रहस्य की बात है। சிலுவை என்பது அவருடைய பிளான். क्रूस जो है परमेश्वर की योजना है। என்ன பிளான்? क्या योजना है? நமக்காக அவருடைய மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். जो भी हमारे लिए जो आशीर्वाद उन्होंने रहस्य भेद के रूप में रखा அத था, பிசாசுக்கு தெரியல, वो तो शैतान भी नहीं जानता है, உலக மக்களுக்கும் தெரியல. संसार के लोगों भी नहीं जानते हैं। இன்னைக்கு பாருங்க, உலக மக்கள் தெரிஞ்சா இன்னைக்கு விசுவாசிப்பாளா இல்லையா? संसार के लोग भी जानते तो आज विश्वास விசுவாசிப்பாளா இல்லையா? பாவத்துக்காக மக்கள் எங்கெங்கயோ ஓடி போய் பாவத்துக்காக பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. वो पाप के लिए कहीं कहीं जाके वो उपचार ढूंढ रहे हैं। மலை ஏறுறாங்க, वो चट्टान पर चढ़ रहे மலை हैं, இறங்குறாங்க. वो पहाड़ से उतर रहे நம்ம हैं। யாரையும் கிண்டல் கேலி பண்ணல. இப்போ हम किसी का मजाक नहीं कर रहे। நீங்க நானும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். हम और आप भी कभी ऐसे ही थे पहले। அறியாமையில இருந்தோம். हम अनजान थे पहले। அப்படி பாவத்தை போக்குறதுக்காக நம்ம பாவம்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. पहले तो पाप का मतलब ही हम नहीं जानते। ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குது, कोई गलती हम लोग कुछ ना कुछ कर देते हैं पहले, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு उसको ठीक करने के ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுக்கிறாங்க. एक धर्म के लोग भी एक मार्ग अपनाते हैं। முஸ்லீம் எல்லாம் என்ன சொல்றாங்க? முஸ்லீம் அவங்க எல்லாம் मुसलमान இஸ்லாமியக்காரங்க அவங்க எங்க மெக்காக்கு போனோம், அங்க போனோம், அப்ப போனதான் எல்லாமே நம்ம மோட்சத்துக்கு போகணும்ன்றாங்க. इस्लाम के लोग क्या बोलते हैं, मेका में जाने से हमारा पाप धुलेगा करके बोलेंगे। ஆண்டவர் அறியாத இந்து சகோதரர்கள் என்ன பண்றாங்க? जो हिंदूस हैं वो परमेश्वर को नहीं जानते, वो लोग क्या बोलते हैं, ஏதோ அந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் அங்க நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. किसी पुण्य स्थान में जाने से ही हमारे पाप को धो सकते हैं करके वो लोग बोलते हैं। மனுஷனுக்கு தெரியுது ஏதோ நான் கடவுளுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளவு இருக்குது, மனுஷனுக்கு ஏதோ உள்ளம் அவனுக்கு சொல்லுது. मनुष्य तो जानता है कि मेरे और परमेश्वर के बीच में कुछ न कुछ है, कि मैं परमेश्वर से दूर அவன் हूं என்னைக்கா करके। அப்படி ஓடின்னு வாழ்ந்துனுக்கலாம், எதுவும் தெரியாத மாதிரி வாழலாம். वो ऐसे ही जी रहा है, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி அவனுக்கு சொல்லிட்டு இருக்குது, எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. लेकिन उसकी अंतरात्मा उससे बोलता है कि मेरे में कुछ कमी है, कुछ कमजोरी है करके। அதனால தான் பாரு, அன்னைக்கு கூட ஒரு ட்ரெயின்ல, उस दिन एक ट्रेन में मैंने சாதா ட்ரெயின்ல நான் வந்துனுக்கிறேன் போன வாரத்துல. मैं ट्रेन में जब आ रहा था, ஒரு 10 பேர் அவங்க எல்லாத்தையும் மூட்டெல்லாம் கட்டிக்கின்னு அப்படியே செருப்பு கருப்பு இல்லாத போறாங்க பாருங்க. वो 10 जने मिलकर वो कहीं जा रहे थे ऐसे किसी धर्म स्थान में। சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து பக்தியா இருக்குது. நானும் அப்படிதான் இருந்தேன். वो भक्ति के लिए वो लोग किसी पुण्य स्थान जा रहे थे। அவன் நானும் பாருங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாம் போனேன். मैं भी पहले ऐसे मंदिरों में जाता था, தாடி வச்சுன்னு போவேன். மாசம் சரி வருஷம் मैं हर वर्ष दाढ़ी बढ़ाकर मैं पवित्र स्थान के लिए जाता था। பிறகு இந்த காவி ட்ரெஸ் போடுவேன். फिर मैं ऐसे ही कोई रंग का कपड़ा पहनता था। எல்லாம் உள்ள பார்க்கணும், நேரத்தை செலவு பண்ணுங்க. அப்போ பாருங்க, ஏன்னா நான் உங்களுக்காக பேச முடியாது, நான் வர்றது தான் பேச முடியும். அப்போ மக்கள் வந்து நானும் அப்படியே இருந்துக்கிறேன். मैं भी पहले ऐसे ही था, மட்டை அடிப்பேன், मैं बाल निकालता था, போய் அந்த பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே மாதா கோயிலுக்கு நடந்து ஈரத்தோட போவேன். मैं ऐसे जाके समुद्र में स्नान करके वो माता के मंदिर में जाता था। அப்படியே மெழுகுவத்தி கையெல்லாம் ஊத்தும், ஆனா ஊத்துனா கூட புடிச்சின்னு போகணும். मैं मोमबत्ती जलाते हाथ में पकड़ते हुए लेके जाता था। எல்லாம் பண்ணிருக்கிறேன். मैं ऐसे करता था पहले। ஆமா, நைட்டு 8 மணிக்கு சப்பரம் தூக்குறதுக்கு 2 மணிக்கே போய் சப்பரத்துக்கு கீழே உட்காந்துப்போம். मैं जाके वो रथ निकालने के लिए 2 बजे ही जाके बैठता था पहले। ஆனா அதெல்லாம் அவ்வளவு வைராகியமா பண்றோம் பாருங்க. वो सब हम ऐसे करते थे पहले। ஆனா ஒரு பாட்டுக்கு நிக்க மாட்டோம், தொப்புன்னு உட்கார்ந்துக்கிறோம் நம்ம. लेकिन एक आराधना में एक गीत के लिए भी हम खड़े नहीं हो पाते हैं। வெக்கமாகுது எனக்கு. मैं अपने आप पर ये बहुत ही लज्जित हूं। நேத்து கூட பாருங்க, ஒரு கட்சி தலைவர் வரான்னு சொல்லிட்டு மக்கள் ஊர்பட்ட வெயில்ல அப்படியே தங்கி அப்படி நிக்கிறாங்க பாருங்க எல்லாருமே. कल देखिए एक नेता आ रहे हैं करके वो लोग इतने कड़ी धूप में खड़े हैं उनके इंतजार में। மழை கட்சி உழுறாங்க, ஓடுறாங்க, பெறல்றாங்க, என்னமோ பண்றாங்க ஒரு மக்களுக்கு, மனுஷனுக்காக. एक नेता के लिए वो बेहोश होकर गिर रहे हैं, फिर भी वो धूप में खड़े हैं। ஆனா ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி ரகசியத்தை சிலுவையில பயங்கரமா செஞ்சிருக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த உத்வேகம்லாம் இல்லாத இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. लेकिन परमेश्वर आपके लिए हमारे लिए क्रूस पर अपने रहस्य काम को कर दिखाए हैं, लेकिन आप में वो उत्साह नहीं है। நம்மளுக்கு ஏசி எல்லாம் போட்டு விட்டு हम तो एसी भी डाल के
நல்லா ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துக்கின்னு आप शानदार में आके बैठे हो, பாட்டு எங்கயா பாட்டு பாட முடியும்? आप गीत गाने के लिए समय तो अब बोलते हैं कि कहाँ गीत गा எங்களை सकते அந்த हैं। மாதிரி கீழே கல்லு கில்லெல்லாம் போட்டு முட்டிக்கால போட சொன்னா நாங்க போடுவோம், பழகி இருந்தோம் அப்ப மாதிரி. हमें तो नीचे कंकड़ में अगर घुटना डालने के लिए बोलने से हम घुटना डाल सकते நல்ல हैं करके வெயில்ல आप அடிச்சு बोलेंगे। அப்படியே தியாகம் பண்ணுங்க தியாகம் பண்ணுங்கன்னா பண்ணுவோம். आप कड़ी धूप में जाके अपने आप को त्याग कुछ न कुछ करो करके बोलने நீங்க से வேற आप சொல்லி வேற கொடுத்துடுறீங்க. आपने सिखा दिया है, ஆண்டவர் எல்லாம் பண்ணிட்டார், நீ ஒன்னும் பண்ண தேவைன்னு சொல்லிட்டீங்க. परमेश्वर ने सब कुछ कर दिया है, आप कुछ नहीं करना करके आपने सिखा दिया है। அதனால நாங்க கால் மேல கால் போட்டுன்னு ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போயிடுறோம். इसलिए हम ऐसे आके शान से बैठे हैं, हालेलुया बोल के चले जाते हैं। அருமையானவர்கள், கொஞ்சம் கத்தர் செய்யற காரியங்கள் எல்லாம் செஞ்ச காரியங்கள்லாம் கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா அன்பு தாங்க. அதை அப்படி அன்பு ஊற்றப்பட்டுக்குது, அந்த அன்பை அவருக்கு காமிங்க. इसलिए आप परमेश्वर ने जो भी कार्य आपके लिए किया है उसे समझकर, वो जो प्रेम हमारे ऊपर उंडेला गया है उसे आप भी समझिए। பாருங்க, ஏதோ நம்ம பெற்றுக்கொள்ள, அதான் ஏதோ பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம வந்து தியாகம் பண்ண சொல்ல. हम कुछ प्राप्त करने के लिए हम त्याग करना की जरूरत नहीं है। பெற்றுக்கொள்றதுக்காக இங்கே அங்கே ஓடுறாங்க மக்கள். संसार के लोग तो कुछ न कुछ प्राप्त करने के लिए इधर उधर दौड़ रहे हैं। அன்னைக்கு கூட சொன்ன அந்த ட்ரெயின்ல मैंने बोला था ना उस दिन ट्रेन எனக்கு கஷ்டமா இருக்குது பார்க்கும்போது. मैं उन लोगों को देखने से मुझे தலை बहुत மேல तरस आ रहा है। பெரிய ஒரு இது வெயிட் வச்சுக்கின்னு அதை கட்டிக்கின்னு அப்படியே அந்த வெயில்ல போறாங்க பாருங்க, எவ்வளவு தூரம் போவாங்கன்னு அந்த மாதிரி. वो सिर पर कुछ ऐसे ही कुछ बोझ उठाकर ऐसे ही नंगे पैरों में चल रहे हैं बहुत दूर। அநியாயமா இருக்குது. वो सब देखने से मुझे बहुत ஏன்னா दुख हो रहा கடவுள்கிட்ட है। எப்படியோ புண்ணியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மனுஷன் ஏதோ பண்ணி நிற்கிறான் பாருங்க. परमेश्वर के पास कैसे भी मुक्ति प्राप्त करना है करके कुछ न कुछ वो कर रहा है। ஆனா சிலுவையில அவ்வளோ பாடுபட்டுக்கிறார் கடவுள். लेकिन परमेश्वर क्रूस पर उतना दुख सहा है उन्होंने, துப்பப்பட்டு उन पर थूका गया है। திருடன் பக்கத்துல இருக்கிற திருடன் கேலி பண்றான். उसके बगल में जो डाकू है वो भी उनका मजाक उड़ा रहे हैं। குற்றவாளி சொல்றான், वो डाकू बोल रहा है, அதே ஒரு குற்றவாளி சொல்றான், लेकिन उसमें से एक डाकू बोला, நம்ம வந்து அடிபடுறது நியாயம்டா. वो बोल रहा है कि हम तो मार खाना तो वो तो ठीक बात है। அவர் படுறதுக்கு நியாயமே இல்லடா. அவர் என்னடா பண்ணாரு? ஒரு திருடனுக்கு அறிவு இருக்குது பாருங்க. उसमें से एक चोर को तो ये ज्ञान है कि वो यीशु के ऊपर कोई पाप नहीं है। ஒருத்தன் வந்து அவனுக்கு தெரியல கிண்டல் பண்றான், एक डाकू तो उनका मजाक उड़ा रहा है, ஒருத்தன் சொல்றான், लेकिन एक डाकू बोल रहा நமக்கு है இது வேணும்டா, हमारे लिए तो ये दंड मिलना तो ठीक है, நம்ம உண்மையாவே குற்றவாளி தான், हमने तो गलत किया है इसलिए हमें दंड मिला நமக்கு இது வேணும் தான்டா. हमारे लिए तो ये दंड चाहिए। ஆனா அவருக்கு அது தேவையில்லை. लेकिन यीशु को वो दंड की जरूरत नहीं है। அவனுக்கு தெரியுது वो डाकू को मालूम हुआ कि இது அவருடைய பாடுகள் கிடையாது, ये यीशु के ऊपर कोई पाप नहीं है करके। இது மனுஷனுடைய பாடுகள், மக்களுக்கு தேவையான பாடு அவர் படுறாருன்னு தெரியுது ये அவனுக்கு. मनुष्य के पापों के लिए वो पीड़ा सह रहे हैं करके उस डाकू को मालूम हुआ। அதனாலதான் வந்து பாருங்க, அவனே சொல்றான், இவர் மேல எந்த குற்றமும் இல்ல. इसलिए वो डाकू बोला इनके ऊपर कोई पाप नहीं है। நம்ம மேல இந்த குற்றங்கள் அவர் மேல போயிடுச்சு. हमारे ऊपर जो भी अधर्म है वो उनके ऊपर चला गया है। நூற்றுக்கு அதிபதியும் சொல்றான், सूबेदार भी बोल रहा है, அவன் திரசலை கிழியுது, वहां का वो जो पर्दा है और भवन मरिக்கும் का போது पर्दा फट रहा है। அப்படியே பூமி அதிர்ச்சியாகி பரிசுத்தவான்கள் எழும்புறாங்க. वो भूकंप होकर जो भी पवित्र लोग थे वो लोग उठ रहे हैं। நூற்றுக்கு அதிபதி சொல்றான், वो நூற்றுக்கு அதிபதி, सूबेदार बोल रहा है ஓ இவர் மெய்யான தேவகுமாரன் ये तो सच्चा परमेश्वर का पुत्र है करके। ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடுச்சு. एक दो जनों के लिए तभी वो पहचान गए। இன்னொரு ஆளு और एक யோசேப்பின் ஒருத்தன், यूसुफ बोल रहा है, அவன் என்ன பண்றான், उसने क्या कहा, துணிந்து போய் இயேசுடைய சரீரத்தை கேட்கறான் பாருங்க. वो जाके துணிந்து போய், वो साहस से जाके, நம்ம மார்க் 15ஆம் அதிகாரம் அங்க முடிச்சிருவோம் அந்த இடத்துக்கு போயிட்டு. हम पढ़ेंगे अभी वो। ஏன்னா நம்ம வந்து எழுந்திருச்சு கையை கூட தட்ட மாட்டோம், ஆமேன் கூட சொல்ல மாட்டோமே. இங்க பாருங்க ஒரு ஆள் என்ன பண்றான் பாருங்க. 15ஆம் அதிகாரம் ரோமியோவா மார்க் 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் எடுத்துட்டீங்களாப்பா தம்பிகளை, எடுத்துட்டீங்களாப்பா? அதனால கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்கப்பா. 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து
मरकुस பிலாத்தினிடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். मरकुस 15 का 43 पढ़ेंगे। अरिमतिया का रहने वाला यूसुफ आया, जो प्रतिष्ठित मंत्री और आप भी परमेश्वर के राज्य की प्रतीक्षा में था। वह साहस करके पिलातुस के पास गया और यीशु का शव मांगा। आमीन। பாருங்க, அந்த யோசேப்பு என்றவன், जो यूसुफ था அவன் கணம் பொருந்தியவன், वो बहुत ही धनवान அவன் था, ஐஸ்வர்யவான். மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. वो प्रतिष्ठित था। அவன் இயேசு ரகசிய கிறிஸ்தவன். वो यीशु मसीह को वो ग्रहण रहस्य किया हुआ सीजन। था। वो रहस्य रूप से उसका சீசன். चला था, ஆனா அவன் அப்படியே இல்ல, लेकिन उसने துணிந்து போனானா वो பாருங்க. साहस से जाके ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துணிந்து செயற்படுறான். परमेश्वर के लिए एक कार्य करने के लिए उसने साहस के साथ वो गया। போய் கவர்னர் கிட்ட போய் वो जाके पिलातुस அந்த के पास சரீரம், ஏன்னா गया। ஒரு அவருடைய சரீரத்தை அப்படி தொங்கினே இருந்தா எப்படி? उनका शव ऐसे ही टंगा हुआ था। சாதாரண ஒரு திருடன் கூட செத்தானா கூட அதை கூட கொண்டு வந்து போய் புதைக்கிறாங்க மக்கள். एक चोर का अगर शव अगर मर गया तो उसको भी जाके दफन करते हैं। அவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில தொங்கினாரே. परमेश्वर आपके लिए हमारे लिए उन्होंने क्रूस पर टंगाए गए। அவங்க சீசர் யாரும் எவனும் இல்ல, उनके चेले उनके पास नहीं थे। எல்லா சீடர் என்ன பண்ணிட்டானுங்க? सारे चेले क्या किए? ஒருத்தன் வந்து பேதுரு வந்து மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. पतरस तो वो इनकार करके चला गया। ஒருத்தன் என்ன பண்ணி மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க? बाकी के सारे चेले क्या किए? காணாத போயிட்டாங்க. वो तो एकदम गुम हो गए। நல்லா சாப்பிட்டவங்கலாம், वो उनके पास जो अच्छा खाना खाए वो सब गुम हो गए। ஆமா காணா காயத்தான் நல்லா தின்னானுங்க. अच्छा खाना खाए। ஆமா எல்லாம் கூட போய் 3.5 வருஷம் நல்ல மதிப்பு, அவருக்கு இருக்கிற மதிப்புலாம் இவனுங்களுக்கு. 3.5 साल उनके साथ सेवकाई पे जाके अच्छा सा फिरे उनके साथ। ஆனா அவர் சிலுவையில அறை மோதி எல்லாம் காணாத लेकिन போயிட்டாங்க. वो जब उनको जब क्रूस पर मारा गया वो सब गायब हो गए। ஆனா ரகசிய கிறிஸ்தவன், ரகசிய சீடன், रहस्य रूप से जो यीशु को ग्रहण किया था அவன் उसने துணிஞ்சி போய் वो साहस के साथ जाके அந்த சரீரத்தை கேக்குறான். वो शव को पूछा पिलातुस से। கேட்டுட்டு இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா और एक जगह पर लिखा है அவனுடைய புதிய அவன் வீட்டுல வச்சிருந்த ஒரு புது கல்லறை தோட்டத்துல அதை கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. उसका एक नया कफन में जाके यीशु को लगाया। நான் சொல்ற கடவுளுக்காக நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. आप भी परमेश्वर के लिए अच्छा काम करने लगिए। உங்களுக்கு ஒரு துணிச்சல் வரணும். आपके अंदर वो एक साहस आना है। ஆமா அவன் கூட இருந்த ஆளெல்லாம் ஓட்டிட்டு ஓடிட்டான். आपके साथ जो भी, जैसे इसके साथ जो भी था वो सब छोड़ के चले गए। ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். परमेश्वर आपकी प्रशंसा करेंगे। ஆகவே தேவனுக்காக துணிந்து வாழ ஆரம்பிங்க. आप परमेश्वर के लिए साहस के साथ जीने को लगे। வெளியே கிளியெல்லாம் போய் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லும் போது நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு சொல்லுங்க. बाहर जाके आप मसीही हो करके आप औरों से बोलिए। அவன் பாரு அவ்வளவு நாள் ரகசிய கிறிஸ்தவன் தான். वो देखिए ये आदमी पहले रहस्य रूप से यीशु को जानता था। ஆனா பப்ளிக்கா போய் இதை வாங்கி அந்த சரீரத்தை வாங்கி இயேசுடைய சரீரத்தை வந்து தன்னுடைய சொந்த கல்லறையில, புதிய கல்லறையில, யாரும் வைக்காத கல்லறையில அவன் கொண்டு போய் வச்சான் பாருங்க. लेकिन वो साहस के साथ जाके सबके सामने पिलातुस से वो शव मांगा और एक नया कब्र में यीशु को उसने गाड़ा। அதுதான் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்தை அவனை பத்தி எழுதிக்குது. इसलिए सारे सुसमाचार के किताब में ये यूसुफ के बारे में लिखा है। நீங்களும் நானும் அப்படி இருப்போம். आप और हम ऐसे ही रहेंगे। அவருக்காக துணிச்சலோடு வாழ்வோம். हम यीशु के लिए साहस से जीवन बिताएंगे। மறைஞ்ச கிறிஸ்தவர்களா இல்லாமல் हम छिपा हुआ एक मसीही का जीवन नहीं बिताएंगे। துணிச்சல் உள்ள கிறிஸ்தவர்களா हम साहसी मसीही का जीवन बिताएंगे। வாழ்வோம். ऐसे ही हम जिएंगे। சிலுவையின் மூலமாக हम क्रूस के द्वारा தேவன் அவருடைய ரகசியத்தை செஞ்சாரு. परमेश्वर ने अपने रहस्य भेद का काम उन्होंने किया है। உலகம் தோற்றத்துக்கு முன்ன ரெடி பண்ணி வச்சிருந்த, ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த, நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது அந்த ரகசியம் தான் சிலுவை. संसार को बनाने से पहले ही जो भेद उन्होंने रखा था वही है क्रूस। அது எல்லாருக்கும் தெரியல, वो सभी लोगों को वो नहीं पहचाने, ஆனா உங்களுக்கு எனக்கும் அதை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்திட்டாரு. लेकिन आपको और हमें पवित्र आत्मा ने हमें सिखा दिया है। அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். इसलिए हमने उद्धार पाया है। இப்போ அது மாத்திரம் இல்ல, इसके अलावा நமக்கு நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்துட்டாரு. हमारे पाप को क्रूस पर लाद लिया गया है। பிசாசை நசுக்கிட்டாரு. शैतान को मिटा दिया है। நமக்கும் தேவனுக்கு இருந்த அந்த பிரிவினையை திருப்பி சேர்த்துட்டாரு. हमारे और परमेश्वर के बीच में जो अलगपन था उसको जोड़ दिया है। கடவுளுடைய அன்பு இல்லாத நம்மை தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில ஊற்றி இருக்கிறாரு. परमेश्वर के उनके प्रेम के बगैर हम थे, अभी तो उनके प्रेम से हमें उंडेला गया है।
ஏசப்பா உமக்கு நன்றி. हम आपका धन्यवाद देते हैं। அப்போ இது மட்டும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. और भी बहुत कुछ हमारे लिए किया गया நம்முடைய है। தரித்திரத்தை நீக்கி இருக்கிறாரு, हमारे दरिद्रता को निकाल நம்முடைய दिया சாபத்தை है, நீக்கி இருக்கிறாரு, हमारे श्राप को निकाल दिया है, நம்முடைய எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. हमारे सारे सब कुछ हमारे लिए उन्होंने लाद लिया है। அவருக்காக நம்ம வாழ்வோம். हम उनके लिए जिएंगे। இப்போ யோசிச்சு பாருங்க, आप सोच के देखिए, அவ்வளவு பெரிய ரகசியத்தை इतना बड़ा रहस्य की बात பப்ளிக்கா செஞ்சார். उन्होंने सबके सामने कर दिखाया। ஏன்னா அதான் தேவன், ஞானமுள்ள தெய்வம். यही हमारे परमेश्वर ज्ञानी परमेश्वर हैं। பெரிய நமக்காக பெரிய ஒரு அடையாளம் சிலுவை. हमारे लिए एक बहुत बड़ा चिन्ह है क्रूस। அந்த பிரசங்கமே சிலுவை தான் அடையாளம். वो प्रचार के लिए क्रूस ही चिन्ह है। ஆமென். आमेन। சிலுவை கழுத்துல மட்டும் போட்டது கிடையாது, सिर्फ क्रूस को गले में टंगाना மேல மட்டும் काफी இல்ல, नहीं है। மேல மட்டும் சிலுவை இல்ல, सिर्फ ऊपर क्रूस रखना ही काफी नहीं है। பின்னால மட்டும் சிலுவை வைக்கிறது இல்ல. सिर्फ पीछे क्रूस को रखना काफी नहीं है। நம்முடைய அடையாளமே பிரசங்கமே சிலுவை தான். हमारा चिन्ह, हमारा प्रचार ही क्रूस है। ஏன்னா சிலுவையில தான் தேவனுடைய ஆலோசனை ரகசியங்கள்லாம் மறைக்கப்பட்டது. क्योंकि क्रूस में ही परमेश्वर की वेद की बात है। ஆமென். आमेन। அதனால தான் அது இயேசு மரிச்சது என்ன, அது குட் ஃப்ரைடேன்றோம். इसलिए यीशु का मरना गुड फ्राइडे करके हम बोलते ஆமா, हैं। நல்ல வெள்ளின்றோம், अच्छा शुक्रवार करके बोलते हैं। புனித வெள்ளின்றோம். हम एक शुभ शुक्रवार बोलते हैं। ஹalleluya. आमेन। ஆகவே இயேசு इसलिए यीशु நம்முடைய எல்லாத்தையும் எல்லா அநியாயத்தை அக்கிரமத்தையும் முற்றுப்புள்ளி வச்சது தான் அந்த ரகசியம். इसलिए यीशु मसीह ने हमारे सारे अधर्मों को, पापों का पुनर्विराम रख दिया है। यही है गुड फ्राइडे। ஆமென். आमेन। ஹalleluya. आमेन। நம்ம ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे। நாளை மறுநாள் परसों நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாட போறோம். यीशु का पुनरुत्थान का दिन है। ஞாயிற்றுக்கிழமை रविवार को காலையில நமக்கு இங்க 8 மணிக்கு ஆராதனை இருக்குது. सुबह 8 बजे आराधना है। எல்லா பாரம்பரிய சபையில 4 மணிக்கெல்லாம் வச்சிருவாங்க காலையில. सभी धार्मिक जो कलिसिया में सुबह सुबह प्रातःकाल 4 बजे रख देंगे। நான் கூட எப்போதும் 7 மணி 6 மணில வச்சிருந்தேன். मैं भी पहले 7 बजे रखता था। கொஞ்சம் ஏன்னா அவங்க வச்சிடுற மாதிரி நம்ம ஜனங்களும் சீக்கிரம் வச்சு சீக்கிரம் அனுப்பிடலாம் யோசிச்சேன். मैं भी पहले सोचा था कि हम भी जल्दी रख के भेज देंगे लोगों ஏன்னா को। சில பேர் வந்து இயேசு 12 மணிக்கு உயிரோடு எழுந்தோம்னா 12 மணிக்கா நம்ம ஆராதனை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. कोई कोई तो सोचते हैं कि यीशु मसीह 12 बजे उन्होंने पुनरुत्थान கையில किया எடுத்து तो கொடுத்துடலாம். கவனிக்கிறீங்களா? यीशु मसीह 12 बजे पुनरुत्थान हुए तो 12 बजे ही आराधना रखना है करके कोई कोई सोचते हैं। இப்ப நான் யோசிச்சேன் போன लेकिन வாரத்துல मैंने पिछले सप्ताह सोचा 4 மணிக்கு 6 மணிக்கு வந்து உட்கார வச்சா 4 बजे 6 बजे आके इन लोगों को बिठाने से முக்கா தூக்கத்துல பாதி தூக்கத்துல वो आधी नींद में आएंगे। சொல்லு பாஸ்டர், ஈஸ்டர் தூக்கத்திலே போயிடும், ऐसे ही ईस्टर तो नींद में ही चला जाएगा, தூக்கத்திலே போயிடும். नींद में ही चले जाएगा। அப்புறம் கறி தொடுறது கறி சாப்பிடுறது ஞாபகம் வரும். उसके बाद फिर वो जो खाने की बातें ही याद आएगी। அல்லத பார்த்தேன், इसलिए मैंने सोचा 6 மணியே வேணாம் 7 மணியே வேணாம், 6 बजे भी नहीं 7 बजे भी नहीं, நல்லா விடிஞ்ச பிறகு 8 மணிக்கு வாங்க. इसलिए अच्छा आप 8 बजे आना है, நல்லா தூங்கிட்டு வாங்க. अच्छा सो के आना है। ஆண்டவர் நல்லா நமக்காக மரிச்சு உயிரோடு எழுந்து यीशु ने मर के हमारे लिए पुनरुत्थान हुए हैं। நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கேளுங்க. आप अच्छा नींद, आप अच्छा नींद, இங்கிலீஷ்ல சொல்றீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு. आप अच्छा रेस्ट करके आके सुनिए। ஆமென். आमेन। அதனால தான் நாங்க 4 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் வைக்கல. इसलिए हम 4 बजे या 6 बजे नहीं रख रहे हैं। அன்னைக்கு கூட இப்ப நாளைக்கு திருப்பி சாராளமா கேட்பாங்க, அது கேட்பாங்க, सारा लम्हा हमसे पूछेंगे ஐயா எல்லாம் முடிஞ்சிடுச்சியா அவங்களதெல்லாம், நம்ம என்ன 8 மணிக்கு வைக்கிறோம். वहाँ के कलिसिया में तो सब कुछ आराधना पूरा हो गया है, आप क्यों 8 बजे रख रहे हो करके वो हमसे पूछेंगे। ஒரு முறை கேட்டாங்க அந்த மாதிரி. एक बार उन्होंने ऐसा पूछा था हमसे। தூங்கிட்டு போவாதீங்க, வந்து आप यहाँ आके सो के नहीं जाना है, விழித்திருந்து கேட்போம். आप उठते हुए जाग के सुनना है। 8 மணிக்கு வாங்க, आप 8 बजे आइए, 10 மணிக்கு முடிச்சிடலாம், हम 10 बजे खत्म करेंगे, அப்புறம் பிரியாணி சாப்பிடலாம். उसके बाद हम जाके खाना हालेलुया। खाएंगे। आमीन। இயேசு यीशु மரித்ததனால, मरने के वजह से, சிலுவையின் மூலமாக, यीशु मरने की वजह से क्रूस की ओर, அது தேவனுடைய ரகசியமா இருக்குது, क्रूस एक भेद की बात है, தேவனுடைய ஆலோசனை அது. परमेश्वर की सलाह है क्रूस। அதனால தான் इसलिए
அதை நம்ம இங்க கொண்டாடுறோம். इसलिए हम आज इसको मनाएंगे। அந்த ரகசியத்தை उस भेद की बात को பப்ளிக்கா செஞ்சு முடிச்சாரு. उन्होंने सबके सामने कर दिखाया। அதான் தெய்வம். यही है परमेश्वर। அதான் ஒரு ஞானமுள்ள தெய்வம். इसलिए वो ज्ञानी परमेश्वर है, அடையாளமுள்ள தெய்வம். वो चिन्ह के परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे। பிரைஸ் தி அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்காக प्रेमी துதிக்கிறோம். परमेश्वर अच्छे सुबह के लिए धन्यवाद। கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से சமூகத்துல हम வருகிறோம். आपके सम्मुख में आ रहे हैं। கர்த்தாவே, நீர் எங்களுக்காக சிலுவையில परमेश्वर आप हमारे लिए क्रूस पर எங்க மகிமைக்காக வைக்கப்பட்ட हमारी महिमा के लिए जो रखा गया है, ஆயத்தப்பன அத்தனையும் जो भी तैयार रखा गया है, சிலுவையில आपने क्रूस पर ரகசியமா இருந்த அந்த சிலுவையை भेद के रूप में பப்ளிக்கா நீங்க செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. आप सबके सामने कर दिखाया है, उसके लिए धन्यवाद। இந்த உலக மக்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்குது. ये संसार के लोगों को तो वो लोग ये नहीं जानते हैं, எங்களுக்கு அந்த ஆவியானவர் மூலமாய் தெளிவுபடுத்துகிறீர். लेकिन हमारे लिए पवित्र आत्मा के द्वारा आपने सब कुछ प्रकट किया நாங்கள் है। அதை புரிந்து கொள்ள, விசுவாசிக்க, பெற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்க. आप हमें समझने के लिए, स्वीकार करने के लिए आपने प्रकट किया है, நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद। சிலுவை மூலமா செஞ்ச எல்லா காரியத்தையும் நாங்கள் இப்பொழுது கேட்டோம். क्रूस के द्वारा आपने जो कुछ भी किया है उसे हमने आज प्रचार में सुना है। நாங்கள் அரிமத்தியா அந்த யோசேப்பை போல हम ये जो यूसुफ के जैसे துணிந்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. हम साहस से आपके लिए जीने के लिए आप मदद कीजिए। விசுவாசமா வாழ உதவி செய்யுங்க. हम विश्वास में जीने के लिए आप मदद உம்மை कीजिए। ஆழமாய் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. हम गहराई से आप पर भरोसा रखने के लिए आप मदद कीजिए। வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. जो भी आए हैं सभी को आशीष ஒவ்வொருக்கு दीजिए। அற்புதங்கள் நடக்கட்டும். सभी के जीवन में अद्भुत कार्य அதிசயங்கள் हों। पाप धोया गया है करके सब लोग विश्वास करें। ஒருவேளை பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை இயேசு ரத்தத்தினால் கழுவி கொள்ளுகிற நம்பிக்கை वो विश्वास एक एक के जन के अंदर भी होए। வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. जो भी आए हैं सभी परिवार को ஒவ்வொரு आशीष நபரையும் दीजिए। ஆசீர்வதிங்க. एक एक जन को भी आप आशीष दीजिए। ஒவ்வொரு மேலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். एक एक के ऊपर भी यीशु मसीह के लहू को உம்முடைய छिड़का रहे हैं। புனித வெள்ளி ஆசீர்வாதம் ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. आपके शुभ शुक्रवार की आशीष सभी के ऊपर आए, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से। ஒவ்வொரு குடும்பம் பிளஸ் பண்ணுகிறோம். एक एक परिवार को भी हम ब्लेस कर रहे हैं। உம்முடைய ரத்தத்தின் மூலமாய் மூடப்படுவார்களாக. आपके लहू से डांप இயேசு रहे हैं। ரத்தத்தினால மூடப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும். यीशु के लहू से डांप रहे हैं एक एक परिवार को। ஒவ்வொரு ரத்த கோட்டைகளாக மூடுங்கப்பா. लहू के किले में आप डांप के रखिए, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறோம். हम प्रार्थना நல்ல करते பிதாவே. हैं। प्यारे पिता, ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய ஒரு நிமிஷம் ஆசீர்வாதம் போறதுக்கு முன்னே நாம் காணிக்கையை செலுத்துவோம். हम दान देंगे। இந்த ஏஎஃப்டி குண்டிப்புண்டி சபை தான் பிரச்சனை. ये காணிக்கையை மறந்துடும். गुंडी कलिसिया का यही परेशानी है, ஆமா, நல்ல ஏராளமா தாராளமா போடுங்க. हम दान देना भूल जाते हैं। ஆமா, யோசேப்பு மாதிரி हम यूसुफ के तरह साहस से आएंगे। நம்ம ஆசீர்வாதம் போடணும். அதுக்காக தான் எல்லாரும் हम आशीषित होना है, इसलिए दान देना है। முடிஞ்சுதா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணிக்கை கொடுத்த அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்க. सारे அதிசயங்களை परिवारों செய்யுங்க. के लिए आप आशीष दीजिए। வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவங்களை ஆசீர்வதிங்க. अपरंपार आशीष दीजिए आप। அவருடைய தேவைகளுக்கு மேலாக அவளுக்கு சந்திங்க ஆண்டவர். हमारे जरूरतों से भी बढ़कर भी आप कीजिए। பொருளாதார விஷயத்துல பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். आर्थिक स्थिति में हम बहुत बड़ा अद्भुत कार्य हमारे जीवन में होए। ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष दीजिए, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். शालोम।
சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தார். எகிப்தின் துரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தார். எகிப்தின் துரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. இயேசுவே என் நம்பிக்கை. எல்லாரும் இயேசுவே இயேசுவே என் கண்மாலையும் நீரே. இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மாலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்த. எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே. இயேசு ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஷாலோம். ஈஸ்டருக்கு காலை 8